21 அதிகாரம் 22 வசனம் டான் வாசிக்கணும். John 21:22. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இந்த ஒருத்தர் வாசி. நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். எல்லாரும் கண்களை மூடுவோம், இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஏறெடுப்போம். கர்த்தர் பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தாவே, கண்கள் கண்ணீர் தடாகமாய் காணப்படுகிற நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நஷ்டங்கள், பாடுகள், சோதனைகள், அதன் மத்தியிலே நாங்கள் கண்ணீரோடு உம்மை நோக்கும் போது நீர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறேன். இம்மட்டும் அதிசயங்களை செய்திருக்கிறேன், இன்னும் செய்ய போகிறேன். இப்போது எங்கள் கண்ணீர் ஜெபத்துக்கு இறங்கி ஆண்டவரே இந்த செய்தியை ஆஸ்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord's holy name. நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா. The Lord said, if I will that ye charity like I am, what is that for you? Follow me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார்த்தைகள் என்று கூட சொல்லலாம். And we can say that these are the Lord's words of the Lord. அவருடைய ஊழியம் முடிந்து விட்டது. His ministry was over. அவர் பரலோகத்துக்கு ஏறி செல்ல போகிறார். He was about to ascend unto heaven. அதற்கு முன்னால் நிறைவேற்ற வேண்டிய சில கிரியைகளை நிறைவேற்றுகிறார். He finished certain tasks before that. பேதுருவை பார்த்து follow me என்று அவர் பின்பற்றி வா என்று கட்டளை கொடுக்கிறார். And he told Peter to follow him. ஆனால் மிகவும் அன்பாயிருந்த சீஷனை பார்த்து ஒன்று சொல்லவில்லை. And his dearly beloved, he said something more. யோவானை பார்த்தும் சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா? And he should have said something unto John. யோவானை பார்த்து சொல்லவில்லை, பேதுருவை பார்த்து மாத்திரம் பின்பற்றி வா என்று சொல்கிறார். And unto Peter only he tells to follow him. அப்போது பேதுருவுக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிறது. And one thing happened in the mind of Peter. ஐயோ, யோவானை பார்த்து ஒன்று சொல்லவில்லையே. Nothing was said unto John. ஆண்டவரே, இவன் காரியம் என்ன And what about John? என்று கேட்கிறான். He asked Jesus so. அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், Then the Lord said, நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? If I will that ye charity like what is that to you? நீ என்னை பின்பற்றி வா. You follow me. நான் சொன்னதை நீ கேள். You listen to me. நீ யோவானை பற்றி கவலைப்படாதே. Do not worry about John. அவனுடைய காரியம் என்ன தெரியுமா? What is his matters? நான் வருமளவும் அவன் உயிரோடு இருப்பான். If you should charity like கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே ஒரு ரகசியத்தை இயேசு அங்கே பேதுருவுக்கு வெளிப்படுத்துகிறார். Unto Peter the Lord reveals a secret here. அவர் மறுபடியும் வருவாராம். He was going to come again. அப்பொழுது யோவான் அதுவரையிலும் உயிரோடு இருப்பாராம். Till such time John will be alive. இரத்த சாட்சிகளாய் மரிக்காத சீஷன், ஒரே சீஷன் யோவான் என்று பண்டிதர்கள் சொல்கிறார்கள். A Bible scholar says John was the only person who didn't die a martyr's death. இந்த வசனத்திலே இருந்து அப்ப யோவான் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று நம்பக்கூடாது. And we should not believe by the words of this. இது வேறொரு கோணத்திலே நம்மை அழைத்து செல்கிறது இந்த வசனம். This verse takes us in a different angle. நான் வருமளவும் என்று இயேசு பரத்துக்கு போன பின்பு ஒரு வருகையை குறித்து அவர் சொல்லுகிறார். Immediately after the ascension to heaven, he said, till I come, referring to அதுவரையிலும் யோவான் உயிரோடு இருப்பான் என்றும் சொல்லுகிறார். Till such time John will be alive, he says. இந்த ரகசியத்தை பேதுருவுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். This secret the Lord reveals unto Peter. இயேசுவின் அந்த வருகை எப்போது வந்தது? And when was that coming of the Lord? இது rapture, ரகசிய வருகைக்கு ஒரு நிழலாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். I see this coming of the Lord is a shadow for the rapture of the Lord. நான் வருமளவும் என்று சொன்னது raptureக்கு நிழலாக இருக்கிறது. Until I come would refer to the rapture. அதுவரையிலும் யோவான் உயிரோடு இருப்பார் என்று சொல்லுகிறது. உயிரோடு இருந்து மறுரூபப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்கு நிழலாக இருக்கிறது. And that's also shadow for the church which is going to be taken up alive. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 1 Thessalonians chapter 4 16-17 வசனங்களை வாசியுங்கள். 16 and 17. ஏனெனில் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். மேரி வாசி. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்
பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கர்த்தர் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இயேசுவின் வருகையிலே 2 கூட்டத்தார் அவரை சந்திக்கிறார்கள். The coming of the Lord, 2 bands of people are meeting. ஒரு கூட்டத்தார் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள். One band of people were already dead in the Lord. அவர்கள் உயிரோடு எழுந்து இயேசுவோடு செல்வார்கள். And they will arise and be caught up. இரண்டாவது கூட்டத்தார் கிறிஸ்து உயிரோடு இருக்கும் நாமும் என்று சொல்கிறார். A second category of people who are alive while the Lord is coming. இதை 1ஆம் நூற்றாண்டிலே அங்கே அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். The 1st century apostle has written it down. 1ஆம் நூற்றாண்டிலே எழுதின காரியத்தை எழுதும்போது இயேசு வரும்போது யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் உயிரோடு சந்திப்பார்கள் என்று எழுதியிருக்கலாம் அல்லவா? And he could have written down at the time of the coming of the Lord, those who are alive shall be taken up. உயிரோடு இருக்கும் நாமும் என்று அவர் எழுதுகிறார். He says those who are alive like us will be caught up. 1ஆம் நூற்றாண்டு அந்த பரிசுத்தவானுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன தெரியுமா அது? What was the faith of the saints of the 1st century? என் காலத்திலேயே இயேசு வருவார். That faith was that the Lord will நான் come. மரிக்கும் முன்பாகவே இயேசு வருவார். The Lord will come during my lifetime. ஆகவே நான் மரித்தல்ல உயிரோடு இருந்து இயேசுவை தரிசிப்பேன். Not as a dead person, but as a person alive, I will be caught up when the Lord comes. யோவானுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை! What a great faith of நான் உயிரோடு இயேசுவை சந்திப்பேன் ஐயா. I will meet the Lord alive. எனக்கு கல்லறையும் வேண்டாம், கல்லறை தோட்டமும் வேண்டாம். I don't want a cemetery. I don't want அடக்க ஆராதனையும் வேண்டாம். I don't want funeral service. நான் உயிரோடு இருந்து இயேசுவை சந்திக்க போகிறேன். I will be alive and meet the Lord. அதனாலதான் பெந்தேகோஸ்தேக்காரங்க கல்லறை தோட்டத்தை பற்றி கவலைப்படாமலே இருந்து பல பிரச்சனைகளுக்குள்ள ஆயிட்டாங்க. That's why Pentecostal people, without neglecting cemetery and they are இப்ப கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கிறோம் நாங்க. and people are now with the precautions. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. ஆனால் இந்த நாமும் என்று அவர் சொன்னாரே, கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டிலே நாம் தான் சொல்ல முடியும், நாமும் உயிரோடே அவரை சந்திக்க போறோம். The 20th century we can boldly say we the people who are alive will be caught up in the Lord comes. மரணத்தை காணாமல் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளுகிற ஒரு கூட்டத்தார் உண்டென்றால் அது இந்த செஞ்சுரியில நூற்றாண்டில இருக்கிற கூட்டத்தார் தான். Only the Christians of this century have got the possibility of being taken up. அல்லது இப்போது இருக்கிறதான சபைதான் என்று திட்டமாக சொல்லலாம். We can say the church of the present day is possible to be taken அந்த up. சபையில் நாமும் ஒருவர். And we are the member of that church. சிலர் ஊர்களுக்கு போவாங்க வீட்டை விட்டு. And some people will leave others at home and go far 10 நாளிலே country. திரும்பி வந்துருவேனா? So once a date I will come back. வராவிட்டா நம்ம அங்க சந்திப்போம் அப்படி. If I don't come, we shall meet there. எங்க சந்திப்போம்? செங்கல்பட்டுலயா? மத்திய ஆகாசத்துல சந்திப்போம். Otherwise we will meet in the mid-air. அவ்விதமான நம்பிக்கையோடு கடைசி காலத்திலே நாம் ஜீவிக்கிறோம். And with such expectation we live this மரணத்தை lofty. காணாமல் உயிரோடு இருந்து கொண்டு மறுரூபப்பட்டு இயேசுவை சந்திக்கிற ஒரு பெரிய கூட்டமாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். The Lord hath called us not to taste the death, but to be taken up when the Lord comes in our days. அதனால்தான் விசேஷமான அனுபவத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். That is why the Lord is taking us in a special experience. விசேஷமான பிரதிஷ்டையிலே நம்மை நடத்துகிறார். He takes us through a special விசேஷமான வெளிப்படுத்தலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். That is why he gives us a special revelation. இது மற்றவர்களுக்கு விளங்காது. And others cannot understand மற்ற this. கிறிஸ்தவர்களுக்கு விளங்காது. Other Christians cannot understand மற்ற this. பெந்தேகோஸ்தேக்காரங்க கூட விளங்காது. And other Pentecostal people even won't இந்த understand. பல்லவர சபையார் எப்படி இருக்கிறாங்க? And they may not even understand. பல்லவர சபையார் உயிரோடு அவர்கள் இருந்து மரணத்தை காணாமல் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுகிற சபையாது. Pallavaram Church is going to meet the Lord without tasting the death. அதனால்தான் நாங்க இப்படி இருக்கிறோம் வித்தியாசமான ஒரு முறையிலே. That is why we are special and different people. இப்படிப்பட்டதான ஒரு தரிசனம் உங்களுக்கு அவசியமா இருக்கிறது. You need to have a revelation of this kind. அப்போ யோவானை பற்றி இயேசு சொன்ன காரியம் இதுதான். And the words said unto John, நான் வருவேன், till I come. அதுவரையிலும் யோவான் மரிக்க மாட்டான். Till such time John will be alive. நான் மரிக்கவே மாட்டான், நான் வருமளவும் இவன் உயிரோடு இருக்க சித்தமானால் என்றுதான் சொல்கிறான். If I will that he should be alive till I come. கர்த்தர் இது ரகசிய வருகைக்கு ஒரு நிழலாய் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். I would say this is a shadow for the Lord's secret இயேசு coming. எப்ப வந்தா யோவான் எப்ப சந்தித்தார் அதை கடைசியில சொல்லுகிறேன். And when the Lord came and when John met him. அதற்கு முன்னாலே ரகசிய வருகையிலே சந்திக்க அழைக்கப்பட்ட நாம் ஒரு சத்தியத்தை
அறிந்து கொள்ள வேண்டும். Before that, we need to understand a lesson who are waiting for the Lord's coming. யோவானை நமக்கு முன்பு இன்று நான் நிறுத்துகிறேன். And I set up John before you. இவர் யோவான் ஸ்நானகன் அல்ல, அப்போஸ்தலனாகிய யோவான். He is not the John the Baptist, but Apostle John. இந்த அப்போஸ்தலனாகிய யோவானிடத்தில் இருந்த சில அனுபவங்கள் நமக்கு வேண்டும். And certain qualifications and qualities of John we need to have. அந்த அனுபவம் இருக்குமானால் மரணத்தை காணாமல் உயிரோடு இருந்து கொண்டே நாம் இயேசுவின் வருகையிலே அவரை தரிசித்து மறுபடுவோம். If we possess that qualifications, we too can meet the Lord without tasting death. யோவானுக்கு இருந்த முதலாவது ஒரு ஆவிக்குரிய அனுபவம் என்ன தெரியுமா? The first and foremost spiritual quality of John. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord's holy name. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும் இதை. And everybody watch carefully. கவனிச்சாதான் விளங்கும். And listen carefully. சுவிசேஷத்தை 4 சுவிசேஷர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். And the Gospels, 4 apostles they began to write. இயேசுவின் சரித்திரத்தை 4 அப்போஸ்தலர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். 4 apostles started writing the epistle, the Gospels. அதிலே மார்க்கு சுவிசேஷன் எழுதும்போது when the Gospel of Mark was being written, எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் அந்த சுவிசேஷத்தை? and where did he start that gospel? அதான் ரொம்ப முக்கியம். That's very important. எந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறார்? With what subject it was begun? அவர் யோசித்து பார்க்கிறார். And he think about that. அவருக்கு இருந்த நாலேஜ் என்ன? What was the knowledge of him? அவருக்கு இருந்த வெளிப்படுத்தல் என்ன? What was the revelation of Mark? அவர் யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுத்தான் அல்லவா? And John the Baptist took baptism. அதிலே இருந்து சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். He starts with the baptism of the John the Baptist. யோவான் ஸ்நானகன் பிறகு இயேசு கிறிஸ்து என்று ஆரம்பிக்கிறார். And John the Baptist, then Christ Jesus. யோவானுக்கு முன்னால இருந்தவர்களை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் அங்கே மார்க்குக்கு இல்லை. And Mark did not have any other kind of revelations. அங்கே மத்தேயு சுவிசேஷத்தை எழுத ஆரம்பித்தார் அல்லவா? And the Gospel of Matthew was started to be written. மத்தேயு யோசிக்கிறார், எதிலிருந்து ஆரம்பிக்கலாம் சுவிசேஷத்தை? Matthew perhaps thought with what we should begin the Gospel. மார்க்கு பாப்டிஸ்ட் யோவான் ஸ்நானகனிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறார். And Matthew could have started with John the Baptist. அதுக்கு முன்னால என்ன நடந்தது? What had happened before that? அவர் நல்ல ஜெபத்திலே யோசிக்கிறார். In prayers he thought. அவர் யோசித்து ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று ஆபிரகாமிலே இருந்து அவர் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார். Apostle Matthew starts the gospel with Abraham and David and then Jesus. இவருக்கு கொஞ்சம் நீண்ட தூர பார்வை என்று சொல்லலாம். He had a foresight, we can say. ஷார்ட்டா ஜான் தி பாப்டிஸ்ட் இருந்து ஆரம்பிக்கல. He didn't start with John the Baptist. ஆபிரகாமிலே இருந்து சுவிசேஷத்தை ஆரம்பித்துக் கொண்டு போகிறார். He starts the gospel with Abraham. மூன்றாவது லூக்கா சுவிசேஷம் எழுதுகிறாரே. And thirdly Luke's gospel. லூக்கா யோசிக்கிறார். Luke thought, எதிலிருந்து ஆரம்பிக்கலாம்? wherewith shall we begin? எந்த கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம்? With what matter we should begin? லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இப்படி இருக்கிறது. Luke 3:38 we read like this. வாசிங்க. ஆதாமிலே இருந்து அவர் ஆரம்பிக்கிறார். He starts with Adam. ஆதாமிலிருந்து வம்ச வரலாறை கொடுக்கிறார். He begins the lineage from அப்ப Adam. இவருடைய வெளிப்படுத்தல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. And this revelation is far greater. மார்க்குவை விட மத்தேயுவை விட லூக்காவை விட மத்தேயை விட லூக்காவுக்கு கொஞ்சம் அதிக வெளிப்படுத்தல் இருக்கிறது. And more than Matthew and Mark, Luke had a greater revelation. ஆதாம் தேவனால் உண்டானவன். He starts with Adam. ஆதாமில் இருந்து வரிசையாக கொண்டு வருகிறார். He starts with Adam and goes further. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord's holy name. கடைசியாக யோவான் சுவிசேஷத்தை எழுத ஆரம்பிக்கிறார். And finally the gospel of John was written. அவருடைய வெளிப்படுத்தலை பாருங்கள். And see the revelation of John. அது ஜான் தி பாப்டிஸ்ட் இருந்து ஒரு குறுகிய வெளிப்படுத்தல் அல்ல. And it was a short revelation from John the Baptist. ஆபிரகாமிலே இருந்தும் ஒரு வெளிப்படுத்தல் அல்ல. There was a revelation starting from Abraham. ஆதாமிலே இருந்தும் கூட அவர் எழுதவில்லை. And he didn't start with Adam even. அங்கே யோவான் எழுதும்போது ஜெபத்திலே யோசிக்கிறார். And John thought in his prayer. எப்படி ஆரம்பிக்கிறது சரித்திரத்தை? How to start the gospel? இயேசுவை அறியாத உலகத்துக்கு எப்படி இயேசுவை அறிமுகப்படுத்துகிறது? How to introduce Jesus to the world that knoweth not Jesus. ஆவிக்குள்ள இருந்து எழுதின ஒரே ஒருவர் யோவான் தான். And he was deeply in prayers and he started அவர் எழுதும்போது இப்படி ஆரம்பிக்கிறார். He began the gospel with these words. ஆதியிலே வார்த்தை இருந்தது. And in the beginning was the word. வாசிங்க தெளிவா மேரி வாசி. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை
வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அடுத்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord's holy name. இங்கே யோவானை முதலாவது நான் இப்படி காண்கிறேன். I see John in this way. இயேசு வருமளவும் உயிரோடு இருப்பாய் என்று சொன்ன அந்த யோவானிலே நான் கண்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் என்ன தெரியுமா? One spiritual experience I see in John. He was a man of revelation. He was a man of revelation. Deeper revelation. He was a man of deeper revelation. ஆழமான வெளிப்படுத்தல் உள்ளவன். He had a deeper revelation. அது எவ்வளவு ஆழம் என்று சொல்லவே முடியாது. We cannot say what was the depth. கிணத்தின் ஆழத்தை சொல்லிவிடலாம். We can say the depth of any. கடலின் ஆழத்தை சொல்லிவிடலாம். We can measure the depth of நதிகளின் ஆழத்தை சொல்லிவிடலாம். We can measure the depth of a river. யோவானுக்கு இருந்த அந்த ஆவிக்குரிய ஆழத்தை, அந்த வெளிப்படுத்தின ஆழத்தை சொல்லவே முடியாது. And the depth of the spiritual revelation of John cannot be fathomable. கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிப்போமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது. The beginning was the word, he writes. அது எவ்வளவு காலத்துக்கு முன்பு என்று யாருக்குமே தெரியாது. How many years ago it was there? ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. எண்ண முடியாது. We cannot count the days. சரித்திரக்காரர்கள் கணக்கிட முடியாது. Historians cannot அந்த ஆதியின் ஆரம்பம் என்ன என்று தெரியாது. What was the beginning of the beginning? We know அது தேவன் ஒருவருக்கே தெரியும். Only God alone knows it. ஆதியிலே வார்த்தை இருந்தது. The beginning was the word. இன்றைக்கு விசுவாசிகள் ஊழியர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம், and what is required for a minister of God and the believer today? வரங்களை தேடுகிறார்கள், மற்ற காரியங்களை தேடுகிறார்கள், and they seek after gifts and other things. உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் அவசியம். You need to have a revelation. ஆழமான ஒரு வெளிப்படுத்தல் அவசியம். A deep revelation you need to have. எதை குறித்த வெளிப்படுத்தல் தெரியுமா? Revelation concerning what? சிலருக்கு மனுஷரை குறித்த வெளிப்படுத்தல் தான். Some have revelation concerning men. பிரதர், உனக்கு ஒரு வயிற்று வலி இருக்குன்னு கத்த சொன்னாரு. Brother, you got stomach pain. The Lord. Sister, உனக்கு ஒரு பில்லி சூனி அட்டாக் இருக்குன்னு கத்த சொன்னாரு. Sister, there is an attack by the demonic attack you அந்த have. பிள்ளைக்கு ஒரு சாசன் கட்டு இருக்குன்னு கத்த சொன்னாரு. That doctor has got a spiritual bondage. இன்றைக்கு சிலருக்கு இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் தான் இருக்கு. People have this kind of revelations today. ஆனா உனக்கு இருக்க வேண்டிய வெளிப்படுத்தல் என்ன தெரியுமா? And what exact revelation they should have? இயேசுவை குறித்த ஆழமான ஒரு வெளிப்படுத்தல் உனக்கு வேண்டும். They should have revelations deeper about the Lord. நம்முடைய இயேசு யார் தெரியுமா? Who is our Jesus? அவர் ஆதியிலே இருந்தவர். He was in the beginning. இன்று நேற்று பிறந்தவர் அல்ல. Not today or yesterday was born. ஆதியிலே என்றால் அவருக்கு முன் யார் இருந்தது? Who was in the beginning and the Lord? ஆதியிலே வார்த்தை இருந்தது. The beginning was the word. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்றால் And the word was God. அப்ப ஆதியிலே இருந்த தேவன் யார்? Who was the God in the beginning? மாம்சத்திலே வெளிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து ஆதியிலே அவர் ஆவியாக ஒரே தேவனாய் இருந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை துதிங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? Who is the God we worship? நாம் நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோமே அந்த தேவன் யார்? Who is the God from whom we receive goodness? நாம் ஊழியம் செய்கிறோமே அந்த தேவன் யார்? Who is the God whom we serve? அவரே ஆதியிலே இருந்த தேவன். He was the one in the beginning. இன்னும் இருக்கிற தேவன். He is still there. கிருபையாய் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக அவர் குமாரனாக வெளிப்பட்டார். Graciously Jesus அவர் மனுஷனாக வெளிப்பட்டார். was manifest as a human அவர் being. 2000 வருஷங்களுக்கு முன்பு தோன்றினவர் அல்ல. He was born 2000 years ago. அவர்தான் முதல் ஃபர்ஸ்ட். He was the first. அவர்தான் முதல்வர். He was the first. அவர்தான் ஆதியிலே இருந்தவர். He was the God in the அவர் beginning. தேவனோடு இருந்தவர், தேவனாய் இருந்தவர். He was with God and he was இந்த God. ஆழமான வெளிப்படுத்தல் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது. This deep revelation everyone needs to இன்றைக்கு have. நம்முடைய மத்தியில வந்திருக்கிறவர் யார் தெரியுமா? And what is with us? ஆதியிலே இருந்த அந்த தேவனாக நம்முடைய மத்தியில The வந்திருக்கிறார். very same God who was in the beginning. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ந்து மகிழ்ந்து கர்த்தரை துதிக்கலாமே, துதித்து துதித்து மகிழலாமே, ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே.
ஆதியிலே இருந்த தேவனாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறான். ஆதியிலே இருந்த அந்த தேவனையாக்கு நாம் ஆராதிக்கிறோம். மழை வா என்றால் அது வரும். If he tells the rain to come, it comes. மழை நில் என்றால் அது நிற்கும். If he tells the rain to stop, it stops. புயலை வா என்றால் அது வரும், போ என்றால் அது போகும். If he commands the wind to come, it comes. எந்த திசைக்கு ஓடி போகும்படி நாம் சொல்கிறோமோ அந்த திசைக்கு அந்த புயலை ஓடி போக சொல்லுவார். And the wind will run to the direction we காரணம் command. அவர் ஆதியிலே இருந்த சர்வ வல்லமையுள்ள தேவன். Because he is the omnipotent God present in the beginning. ஆனால் விக்கிரக ஆராதனைகள் பெருகிக் கொண்டு வருகிறபடினாலே Because the idolatry is increasing, தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார். God is unable to exhibit his இதன் power. மத்தியிலே ஒரு கூட்டம் ஆவிக்குரிய ஜனங்களுடைய ஜெபத்தை பார்த்து In the midst of this, the Lord sees the ஆதியிலே prayer. இருந்த தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். He is also revealing his deeds in these days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord's holy name. இயேசு யார் என்ற ஒரு ஆழமான வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும். We need to have a revelation who Jesus is. நான் விசுவாசிக்கும் தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். And I know the Jesus in whom I have put my belief. நீங்க அப்படி சொல்ல வேண்டும். You must say so. கரகம்பாக்கம்னு ஒரு வில்லேஜ் இருக்குது வெங்கல் பக்கத்துல. There is a place near Bengal, அங்க Karamba. ஒரு கிராம விசுவாசி இருக்கிறார். There is a believer in that area. அந்த கிராம விசுவாசி ஒரு முரட்டு விசுவாசம். That village believer is a very சரியா rude, படிக்கல அவரு, not educated much. ஆனா ஒரு முரடன் அவரு. He is a rude believer. நல்ல ஊழியக்காரட்ட சண்டை போடுவார். And he used to fight with minister of God. அவர் வீட்டுல ஒரு மாடு இருந்தது. And he had cattle at his அந்த residence. மாட்டை இன்னொரு மாடு முட்டிட்டுது. And that cattle was caused. முட்டி அந்த மாட்டின் குடல் வெளியே அப்படியே வந்துச்சு. The intestine came out of the belly of the அப்படியே வந்து cattle. தொங்கி கொண்டு அந்த குடல். It was hanging over there. அத நாய் பிடிச்சு இழுத்து இன்னும் வெளியே எடுத்து கொண்டிருக்குது. The dog pulled it still further. மாடு கதறிக்கொண்டு ஓடுது. And the cattle was நாய் screaming. குடல் இழுத்து கொண்டு பின்னால ஓடுது. The dog was carrying the இந்த intestine. in its விசுவாசி mouth. பார்த்தான். This believer saw this. ஐயோ இயேசுவே இயேசுவேன்னு பின்னால ஓடினார். And he ran after the cattle screaming மாட்டை கொம்ப Jesus. பிடிச்சு நிறுத்தினார். And he stopped the cattle. நிறுத்திட்டு இப்படி சொன்னாரு, Said thus he வானத்தை நோக்கி சொன்னார், unto the heaven, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிற தேவன் அதிசயமான தேவன். the God whom I believe is a powerful God. நீர் எனக்கு பரிகாரியா இருக்கிறீர், என்னுடைய மாட்டுக்கும் பரிகாரியா இருக்கிறேன். You are my healer as well as for this cattle of ஆகவே mine. இப்போது நீர் அதிசயம் செய்யணும் ஆண்டவரே Therefore you must perform a miracle என்று now. சொல்லிட்டு நாயை அடிச்சு விரட்டினாரு. And he chased away the dog first. அந்த கயிறை சுருட்டுறது போல குடலை சுருட்டினாரு. And he took the intestine in his அந்த hands. மாட்டினுடைய வயிற்றில குடலை உள்ள வச்சாரு. He inserted the intestine into the வயிற்று அப்படியே stomach. மூடிட்டாரு. He closed the stomach. மூடிட்டு ஏதோ ஒரு துணியை வச்சு அவர் கட்டி ஒரு பேண்டேஜ் போட்டுட்டாரு. He put a bandage over the wound. வெட்டினரி ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகல. He didn't go to the veterinary ஓ hospital. மாடே யூ ஆர் ஹீல்டுன்னு அவர் அரைவர இங்கிலீஷ்ல ஒரு ஜெபத்தை பண்ணிட்டார். And he said prayers the God has healed the அடுத்த cattle. நாளில இருந்து மாட்டுக்கு நல்ல சுகம் கிடைச்சிட்டது. And cattle அவர் became சொல்றார், awesome. நான் விசுவாசிக்கும் தேவன் And the God whom I believe அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனையா. is omnipotent God. உனக்கு அந்த விசுவாசம் வேண்டும். You need to have that faith. இயேசுவை பற்றிய விசுவாசம் இல்லை அநேகருக்கு. Many people do not have faith இயேசுவை in பற்றிய Jesus. வெளிப்படுத்தல் இல்லை No அநேகருக்கு. revelation about Jesus. அது வெளிப்படுத்தல் இருந்தா ஆவிக்குரிய ஜீவன் இப்படி இருக்காது. When they have a revelation, their spiritual life will be different. இயேசு என்ன உடையில இருப்பாருங்கிற வெளிப்படுத்தல் உனக்கு இருக்கா? And what kind of revelation you have about the dress எத்தனை of வரைக்கும் Jesus? யாருக்கு வெளிப்படுத்தல் அது? And what is that revelation about? பரலோகத்துல என்ன உடையில இருப்பாராம்? In what dress he would be in வேதம் heaven? என்ன சொல்லுகிறது கொஞ்சம் தேடி பாருங்கள். What do the scriptures say about that? நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன உடை அவர் கொடுப்பாராம் ஜெயங்குழுகிறவனுக்கு? And what kind of dress he will give unto his children? யார் யார் அவரை பின்பற்றுகிறவன் என்ன உடையோடு நடப்பானாம்? And who will the persons will உனக்கு follow? ஏதாவது ஒரு வெளிப்படுத்தல் இயேசுவை குறித்து இருக்கிறதா? Have you got a revelation about Jesus உனக்கு என்ன first? இயேசு பாவங்களை மன்னிக்கிறார் அந்த ஒரு வெளிப்படுத்தல் தான். First revelation, God has healed. இயேசு கேட்டதை கொடுப்பார் அந்த ஒரு வெளிப்படுத்தல் தான். Another revelation, if you ask anything, இயேசு he will give. ஆபத்திலே உதவி செய்கிறார் அந்த வெளிப்படுத்தல் In தான். times of trouble, he will help you. That's ஏதாவது வியாதி வந்தாதான் நீ சாட்சி கொடுப்ப. and only when you have ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தாதான் நீ சாட்சி கொடுப்ப. any accident, you will testify. மத்தபடி இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்க உனக்கு ஒண்ணுமே கிடையாது. Otherwise, you have nothing to testify about the நீ Lord. சொல்லணும் இந்த வாரம் இயேசுவை பற்றி இப்படி ஒரு வெளிப்படுத்தல் கிடைச்சதையா. You must say that you have received a revelation about என் Jesus. இயேசு இவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை அவர் வெளிப்படுத்தினாரையா. He has revealed himself to me in ஒரு this fashion. சாட்சிகள் அந்த வெளிப்படுத்தலா இருக்க வேண்டும். You need to have a testimony, and that should be about the அதுதான் revelation. வளருகிற சபைக்கு அடையாளம். That's the sign of a church growing. வியாதி என்பதல்ல சாட்சி. Not sickness and உன்னுடைய healing. ஆவிக்குரிய அனுபவங்கள் தான் சாட்சி. Your spiritual experience, இயேசுவை குறித்த வெளிப்படுத்தல்கள் தான் சாட்சி. your revelation about the Lord is your அவரை testimony. குறித்து எவ்வளவு இன்னும் அறிந்திருக்கிறாய். How much you have known about
about the Lord. அவர் எவ்வளவா இன்னும் பேசுகிறார். How much the Lord speaks to you. ஒரு சகோதரி இப்படி சாட்சி கொடுப்பாங்க. A sister used to testify like this. ராத்திரி 2 மணிக்கு இயேசு என்னை எழுப்புவாரையா. About 2 p.m., 2 o'clock in the night, the Lord will wake me up. எழுப்பி என்னை ஜெபி மகளேன்னு சொல்லுவாரையா. He will wake me up and tells me to pray. தினமும் 2 மணிக்கு எழுப்புவாரு. நேத்து 3 மணிக்கு தான் எழுப்பினாரியா. Every day to 2 o'clock in the night he will wake me up. But நான் ஜெபிச்சேன் ஐயா. I prayed. எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் வெளிப்படுத்தல் கர்த்தரை பற்றி. What a great revelation about the Lord. உங்களை இயேசு எழுப்புகிறாரா? Does the Lord wake you up? ஒரு சகோதரன் இப்படி சொன்னார். A brother once said so. கர்த்தர் என்னை 1 மணிக்கு எழுப்பினார் ஒரு நாள். The Lord one day at 1 o'clock in the night he woke me up. அமெரிக்காவில் இருக்கிற உன் சகோதரனுக்காக கண்ணீரிட்டு ஜெபி என்று சொன்னாரியா. And he told me to pray in tears about a brother in USA. அந்த சகோதரன் சுகமா தான் இருக்கிறான். That brother is all right. கர்த்தர் சொன்னாரு கண்ணீரிட்டு ஜெபி மகனே. With tears you have to pray for that brother. கர்த்தர் சொன்னாரேன்னு கண்ணீரிட்டு ஜெபிச்சாராம். He shed tears and prayed for the brother. 2 மணி நேரம் ஜெபிக்க வச்சாராங்க. And the Lord made him to pray for 2 hours. போன்றாராங்க. And then he went to bed. இவர் தூங்க போயிட்டார். He went to sleep. ஒரு 2 நாளையில அமெரிக்கால இருந்து லெட்டர் வந்தது. 2 days later a letter was received from America. அதே டேட்ல அந்த சகோதரன் ஒரு ஆக்சிடென்ட்க்குள்ள ஆயிருக்கிறார். The same time he prayed for the brother, he met with an accident. மரிக்க இருந்திருக்கிறார். And he was about to be collapsed. ஆனால் இவருடைய ஜெபத்தின் பலன் கர்த்தர் மரணத்திலிருந்து அவரை விடுதலையாக்கி இருக்கிறார். Because of this brother's prayer that he was கடிதம் வந்த பிறகுதான் தெரிஞ்சது கர்த்தராக்கும் இந்த காரியங்களை எல்லாம் செய்தது. Only after receiving the letter he came to know the Lord prompted him to pray for him. தூக்கம் வரலன்னா பயப்பட வேண்டாம். Don't be afraid when you don't get sleep in the night. கர்த்தர் உனக்கு ஏதோ வெளிப்படுத்த போகிறார் என்று அர்த்தம். And that means the Lord is going to reveal something to you. எனக்கு சாதாரணமா இரவில தூக்கம் வராது. And generally I don't sleep. அதனால எனக்கு உள்ள நன்மை என்ன தெரியுமா? One advantage for me. நிறைய செய்திகளை கர்த்தர் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். And I receive messages from the Lord. டைரியில எழுதி வச்சிருக்கேன். கொடுக்க தான் எனக்கு பலன் வேணும் அவ்வளவு. I have recorded it in my diary, no time to pass it on. உனக்கு என்ன வெளிப்படுத்தல் இருக்குது கர்த்தரிடம் இருந்து? What revelations you have about the Lord? கர்த்தர் உன்னை எழுப்புகிறாரா? Does the Lord wake you up? சிலர் சாஸ் வந்து எழுப்புது ராத்திரி. At times the devil wakes certain persons up. சாஸ் எழுப்புச்சுன்னு சொல்லுவாங்க. And the devil should not. சாஸ் இப்படி பேசுச்சுன்னு சொல்லுவாங்க. They will say the devil talk to them so. கர்த்தருக்குள்ள இல்லைன்னு அர்த்தம் நீங்க. That shows you are not in the Lord. அவர் ஆதியிலே இருந்த தேவன். And he was the God in the beginning. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord's holy name. இப்படி ஆழமான ஒரு வெளிப்படுத்தல் வேண்டும். You need to have a deeper revelation like this. ஏர்போர்ட்ஸ்ல இருந்து நாங்க வெளியில ஒரு குரூப் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். A group came out of Air Force. நாங்க இன்னும் பல வருஷங்கள் இருக்கலாம். ஆனால் நான் ஊழியத்தின் நிமித்தம் வந்தேன். மற்றவங்க வெளியில வேலை பார்க்கணும் அப்படி வந்தாங்க. And we could have studied for still more years in the airport. ட்ரெயின்ல ஒவ்வொருவரும் பேசி கொண்டாங்க. பிரதர் நீங்க என்ன வேலை செட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு வெளியில? And every one of us we talk to each other saying what work we are going to do. எங்க மாமா எனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காரு வேலை. Some people said that my uncle has got certain things ready. மாமனாருடைய பிசினஸ் இருக்கு போய் நடத்த போறேன். My father-in-law's business I going to do. ஒவ்வொரு நம்பிக்கை சொல்றான். Each one said some one kind of hope. அடுத்து என்ன கேட்டாங்க? நீங்க என்ன நம்பிக்கையில வெளியில போறீங்க? And finally they asked me with what hope I am. என்ன வேலை பார்க்க போறீங்க? What kind of job I am going to do? நான் சொன்னேன் இயேசுவே என்னுடைய நம்பிக்கைப்பா. And Jesus is my hope. எனக்கு யாரும் வெளியில வேலையை வச்சு கொண்டு காத்திருக்கல. Nobody is waiting with any job. எனக்கு சம்பளத்தை வச்சு கொண்டு காத்திருக்கல. Nobody is waiting with any job. யார் எனக்கு சபையை வச்சு கொண்டு காத்திருக்கல. Nobody is waiting with the என் இயேசு அழைத்தார் நான் உடனே வந்து கொண்டிருக்கிறேன். The Lord called me, I am going out. என் இயேசு என்னை நடத்துவார் என்று எனக்கு தெரியும். I know the Lord will lead me. என் இயேசு என்னை என் பிள்ளைகளையும் போஷிப்பார் என்று எனக்கு தெரியும். I know my Lord will என் இயேசு என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்று எனக்கு தெரியும். I know my Jesus will meet all the needs of my இயேசுவை குறித்து ஆழமான ஒரு வெளிப்படுத்தல் உனக்கு அவசியமா இருக்கிறது. You need to have a deeper revelation about Jesus. அப்படி இருந்தால் உன் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்காது? Then your spiritual life will not be like this. அது பிரகாசித்துக் கொண்டு இருக்கும். It shall be shining forth. அநேகருக்கு சாட்சியாயிருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். That shall be a testimony unto many people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord's holy name. நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானார். Till I come, if it is my will that he should come. இயேசு வரும்போது உயிரோடு இருந்து அவரை சந்திக்கிற ஒரு கூட்டத்தார் நாம். And we are the band of people who will be alive to meet the Lord when he comes. சந்திக்க வேண்டும் என்றால் யோவானை போல இயேசுவை குறித்து ஆழமான ஒரு வெளிப்படுத்தல் உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். Then we need to have a deeper revelations as Apostle John had. உன் உடைய பார்த்தாலே சொல்லிடலாம் நீ ஆழமான வெளிப்படுத்தலோடு இருக்கிறாயா என்று. If we should look at your dress, we can say whether you are in deeper revelation. உன் கல்யாணத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் நீ ஆழமான வெளிப்படுத்தலோடு இருக்கிறாயா என்று. We can say whether you are in deeper revelations or not. ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியை கல்யாணத்துல தான் நான் மார்க் போடுறது உண்டு. The spiritual maturity can be seen and tested in the marriage. மதுரையில ஒரு கல்யாணம் நடந்தது, எங்களுடைய சொந்தக்காரங்க கல்யாணம். And at Madurai marriage took place, a relative of ours.
அந்த கல்யாணத்துல அந்த பெண் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆவிக்குரிய பெண். And the bride is a very spiritual bride. கல்யாணத்துக்கு பவுடர் கூட போட முடியாதுன்னு சொல்லிடுச்சு. And she refused to have even the powder, நீங்க facial powder. பாத்திருக்கீங்களா எங்கேயாவது அப்படி சொன்ன ஒரு பொண்ண? Have you ever seen a bride refusing powdering? ஆழமான வெளிப்படுத்தல் கர்த்தர் A சொன்னார். deeper revelation about the Lord. என் நேசருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. My beloved Lord has no comeliness எனக்கு or எதற்கு shame. பியூட்டி பார்? And why should I need beauty parlor? பியூட்டி பாருக்கு போகிற பெண்கள் கல்யாணத்துக்கு அவங்க ரட்சிக்கப்படாத பெண்கள் என்று நான் எழுதி கொடுத்து இயேசுவின் நாமத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன். And the bride going to beauty parlor before marriage is a person not saved. கல்யாண பெண் அலங்கரிக்க சபையிலேயே சகோதரிகள் இருக்கிறாங்க. There are sisters to decorate the bride. நல்ல சிம்பிளா அலங்காரம் பண்ணி விடுவாங்க. And they will very simply இதுக்காக decorate. சினிமா ஸ்டார போல அங்க போயிட்டு உதட்டுல லிப்ஸ்டிக், கண்ணுல மை, நகத்துல பாலிஷ் இப்படி போட்டு வந்தா இப்ப ஒரு ஸ்டுடியோவுக்கு போயிரு ஆராதனைக்கு வராது அந்த பொண்ணு. And bride to go to the beauty parlor for decoration would refer to a cinema star or somebody. இயேசுவை பற்றி ஆழமான ஒரு வெளிப்படுத்தல் அவசியமா இருக்கு. And need to have a deeper revelation about அது Jesus. சத்தியத்துக்கு வந்து பெரிய சாட்சியா மாற்றிவிடும். And that will convert you as a good testimony for the Lord's sake. யோவான் ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறார். John, Apostle John begins his எவ்வளவு epistle. ஆழமான வெளிப்படுத்தல் உள்ளவர். What a great revelation he had. இரண்டாவதாக யோவானிலே நான் காண்கிற ஒரு அனுபவம். Second experience about John. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் And John's Gospel chapter 21 24ஆம் வசனம் verse 24. 21-24. அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன், அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். அப்புறம் இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அதே வசனம் தான் 21-24. அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். And this is that disciple who has இந்த testified. நிருபத்தை எழுதினது யாரு தெரியுமா? Who has written down this? அப்போஸ்தலனாகிய யோவான் தான். Apostle John. அவர் எழுதிவிட்டு ஒரு வசனத்தை எழுத வேண்டியதா இருக்கிறது. Having written down this gospel, he writes one அந்த word. சீஷனே என்று எழுதுகிறார். And he writes, that is the disciple. அந்த சீஷன் யார்? Who is that disciple? நான் என்று எழுதியிருக்கலாம் அல்லவா? You could have written it down like நானே I. சாட்சி கொடுத்து நானே எழுதினேன் என்று சொல்லலாம் He அல்லவா? could have said, I have testified and written ஏதோ ஒரு down. மூன்றாவது மனுஷன் எழுதினது போல அந்த சீஷனே சாட்சி கொடுத்து அந்த சீஷனே எழுதினான் என்று சொல்லுகிறார். Referring himself as the third party, he writes this இதிலே word. யோவானுடைய ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் பார்க்கிறோம். And we see a deeper qualification about him. இந்த நிருபத்தை எழுதினதான அந்த அப்போஸ்தலன், This disciple, அவர் பெரிய அப்போஸ்தலனாயிருந்தும், though he was a great apostle, அவர் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவராயிருந்தும், though he was leaning on the chest of the Lord, தன்னை அங்கே மறைக்கிறார். he hides himself here. இந்த நிருபத்தை எழுதின சீஷனே என்று மறைமுகமாக மூன்றாவது ஆள் எழுதினது போல அவர் அங்கே சொல்லுகிறார். He refers himself as a third person as if he has written that. இன்றைக்கு பெந்தேகோஸ்தே சபைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கிறது. Pentecostal churches need to learn a lesson. நீ உன்னை மறைக்க வேண்டும். You have to hide yourself. நீ உன் பெயரை மறைக்க வேண்டும். You have to hide your name. சிலருக்கு தங்கள் பெயரை போட வேண்டும் என்று ரொம்ப ஆசை. Some people are very much desirous to have their names. சிலருக்கு பாடுகிற ஒரு கிருபை உண்டாயிட்டுனா Some people have the gift of உடனே ஒரு singing. கேசட் போடுவாங்க. Immediately they'll publish a அந்த cassette. பாடுறாருடைய பெயரை எழுதி சோன்சோ சிஸ்டர் பாடினது, சோன்சோ பிரதர் பாடினது, சோன்சோ மியூசிக் போட்டதுன்னு அதுல நல்ல விளம்பரம் பண்ணி வைப்பான். They will publish the names with the musicians' names and other things. நான் ஒரு கேசட்டை 100க்கு மேல போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் வீட்டுல தினமும். And I play a particular cassette in 100 times. அருமையான ஒரு பாடல். Wonderful song. அதுல பாடினது யாருன்னு அந்த கேசட் எழுதவே இல்லை. The name of the singer's name is not there in the சபை cassette. பேர் வேணுமானா இருக்கும். The church's name may be there. கூட ஒரு பிரதரும் அப்படி ரொம்ப அடங்கி பாடுறார். ஆச்சரியம். A brother is also singing over there. அந்த சகோதரின் சத்தத்தை மேற்கொள்ளாம அதுக்கு அடங்கி இருக்கும் ஒரு தாழ்மையான சத்தத்தோடு ஒரு பிரதர் பாடுறாரு. அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். A brother is also singing in the background. சில 2 பேர் பாட விட்டா தான் சத்தம் தான் பெருசா இருக்கணும், பிரதர் ஒருத்தருடைய சத்தம் பெருசா போகும். மேல When 2 persons are singing, one will overwhelm the other person. ஆர்கன் சத்தம் தான் பெருசா கேட்கணும். ஆர்கன் டியூட பெருசா டோன் பெற்று பெருசாக்க வெளியே படுத்துவாங்க. Organ will overwhelm the singer's voice.
மறைந்து பாடுறாரு ஒரு சகோதரன். A brother is singing at the background. பாடுற சகோதரியோட சத்தம் தான் வெளியில கேட்கணும்னு அவர் அதுக்கு ஒத்துழைக்கிறார். And he cooperates with the sister's voice. அதை நான் ரொம்ப பாராட்டுகிறேன் அந்த சகோதரனை முதலாவது. And I appreciate the brother who is singing அது together. யாருன்னு எங்களுக்கு தெரியல. We don't know who is that அது person. கேசட்ல பேரே கிடையாது. The name of the person is missing in the cassette. திடீர்னு அந்த சபையில சோலோக்கு யாரையாவது விடுவாங்க. And they will call one person as a soloist. இன்னார் சோ பாடுவார்கள் என்று அவங்க சொன்னதை நான் கேட்டதே கிடையாது. I would not hear that the name of the person. திடீர்னு யாராவது நிப்பாங்க, ஒரு பாட்டு பாடுவாங்க, போயிடுவாங்க. Someone will get up and sing a song and அங்க பேரை அவர்கள் சொல்லுகிறது கிடையாது. they won't mention the names. யார் பிரசங்கம் பண்றாங்கன்னு தெரியாது. And who is preaching also will not know. ஒரு சின்ன பிரசங்கியா இருப்பான். ஓ சோ இப்படிப்பட்ட பிரசங்கியார் அப்படி இப்படி மலை போல அவரை உயர்த்தி பேசி அவர் பேசுவார்னு அறிமுகப்படுத்துவோம் நாம. At times a very small preacher will be magnified by ஐயோ பிரசங்கம் பண்றது ஒரு சீஃப் பாஸ்டரா இருந்தாலும் அவர் யாருன்னு ஒரு புதிய ஆளுக்கு தெரியாது. And even if the preacher is a chief pastor, you will have no introduction. நான் பல முறை அங்க விசாரிச்சு பார்த்திருக்கிறேன் யார் பிரசங்கம் பண்றதுன்னு. Many times I inquired who was the person who gave the message. அவங்க சொல்லுவாங்க இவர்தான் சீஃப் பாஸ்டர். And it will be informed that the so and so was the chief pastor. அவரும் தன்னை அறிமுகப்படுத்த மாட்டார், நான் தான் பெரிய பாஸ்டர். And he will not even introduce he is the chief pastor. தன்னை அவர் மறைப்பார். He will hide himself. சில அருமையான பாடல்களை எழுதுறாங்க. And some very good இன்னாரால் எழுதப்பட்டது என்று அதை வெளிப்படுத்தவே இங்க கவனிங்க, அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. and they will not divulge the name of the சில அருமையான புத்தகங்களை எழுதுவாங்க. good books will be written. நான் அந்த புத்தகங்களை எல்லாம் வாசித்திருக்கிறேன். I have read the books. அருமையான புத்தகமா இருக்கும். Wonderful books they would write. ஆனா அது யார் எழுதினது இந்த பாஸ்டரோட பேரை அந்த புத்தகத்துல போடவே மாட்டாங்க. The name of the writer of the book will be missing. அதை விசாரிச்சாலும் சொல்ல மாட்டாங்க. Even if you inquired, it will not be சபையின் பெயர் மாத்திரம் தான் அதிலே காணப்படும். only name of the church will be there. ஏன் தெரியுமா அது? What is that? இயேசு வரும்போது When the Lord comes, உயிரோட அவரை சந்திக்கிற கூட்டத்தாருடைய அனுபவம் இந்த அனுபவம். this is the experience of a band of people who will meet him alive. நமக்கு கொஞ்சம் கிருபை கிடைச்சிட்டா Little grace we get. நம்முடைய பெயரை எவ்வளவு பெருமைப்படுத்துறோம். How much we magnify our names. ஐ ஆம் சோ அண்ட் சோ எவ்வளவு பெருமைப்படுத்துறோம். We would like to say I am so and so. என் பேரை நோட்டீஸ்ல போடுங்க பிரதர் என்று பெருமைப்படுத்துறோம். And put my name in the notice we say. என் பேரெல்லாம் எந்த நோட்டீஸ்ல வருகிறத நான் விரும்புறதே கிடையாது. I don't like my name being coming in a சபையின் பெயரை தான் நான் எப்போதும் கனப்படுத்துகிறேன். I only honor the name of the church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. நீ செய்கிற ஊழியங்களிலே உன் பெயர் வரவே வேண்டாம். Your name should not come in the ministries you do. பெயர் உனக்கு புகழ்ச்சி வருமானால் உனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. If you would get fame because of your name, you are woe unto you. நன்றாக பாடி உன் பெயரை மற்ற ஜனங்கள் புகழ்வார்கள் என்றால் உனக்கு ஐயோதான். If people praise you for your singing, woe unto you. யாரோ பாடினாங்க. Somebody has sung the song, must say. நான் என்ற வார்த்தை போக வேண்டும். And you must, the I should இது disappear. நான் பாடின பாட்டியா? Should not say, நான் எழுதின புத்தகம் ஐயா, I have written this book or I have இது sung this நான் song. கட்டின ஆலயம் ஐயா, I have built this இது church. நான் செய்தது என்று சொல்லுகிறமே. And we say that we have done it. யோவா சொல்லிருக்கலாமே நான் எழுதின இந்த புத்தகம் என்று எழுதியிருக்கலாமே. And Apostle John could have said, I have written this gospel. இதை எழுதினவன் என்று மூன்றாவது ஆளாக அவர் தன்னை வைத்துக் கொண்டு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். He refers himself as a third person, as if somebody has written the gospel. ஒரு முறை ஒரு சபையில ஒரு பையன், ஏழை பையன், அவனுக்கு பரீட்சைக்கு பணம் கட்ட பணம் இல்லை. A poor boy did not have money to pay for the exam. ஒரு 200 ரூபாய் பணம் வேண்டியதா இருந்தது, பணம் இல்லை. He required 200 rupees for the exam. லாஸ்ட் டேட் ஆயிட்டு இவனுக்கு பணம் கிடைக்கல. He sought for the cashier and there couldn't get it. திடீர்னு ஒரு தெரியாத ஒரு ஆள் ஐயா ஒரு ஆள் உனக்கு பணம் கொடுத்தாரு பரீட்சைக்கு பணத்துக்கு, ஆனா அந்த ஆள் தன்னை யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் பேரை சொல்ல மாட்டேன், நீ இதை ஃபீஸ் கட்டின்னு கொடுத்துட்டு போயிட்டான். And a person came and handed over 200 rupees without in divulging இந்த his தம்பி name. பரீட்சைக்கு பணத்தை கட்டிட்டார். And this amount was received for the அந்த பெரிய purpose. பரீட்சையை பாஸ் பண்ணிட்டார். He wrote the exams and got through in பாஸ் it. பண்ணிட்டு சபையில பெரிய சாட்சி சொன்னார். He testified in the church. பரீட்சைக்கு பணம் கட்ட முடியாம அழுதுகிட்டு இருந்தேன் ஐயா. I was weeping without having the money in my hand. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தன் ஒருவர் கொடுத்ததாக எனக்கு பணம் கொடுத்தா, நான் அதை வைத்து ஃபீஸ் கட்டிட்டேன். At that time a person helped me without பணம் having கொடுத்தது this. யாருன்னு எனக்கு தெரியாது. I don't know the person who helped me. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும் Let God bless that person. என்று சொல்லி சாட்சி கொடுத்துட்டு அவர் சந்தோஷமா போனார். He testified and he went away. அப்பொழுது நான் மெதுவா எங்க பாஸ்டர் எப்படி தட்டு, I inquired this matter with my அவர் pastor, ரொம்ப என்கிட்ட பழகினவர் அவரு. and he had a good relationship with me. நீர் தானே கொடுத்தீர் பணம் அப்படின்னு. He had
பேசாத அப்படின்ட்டாரு. And he said, don't tell this அவர் to தான் மறைமுகமா பணத்தை கொடுத்திருக்கிறாரு. only the pastor only sent to the தான் பேர் cash. வெளியே வரக்கூடாதுன்னு அப்படி தன்னுடைய பேரை மறைச்சிட்டார். And he did not want to divulge his இன்னைக்கு name. நாமும் ஒரு சிறிய உதவி ஒருத்தர் செஞ்சுட்டு அதை எப்படி விளம்பரப்படுத்துகிறோம்? Having done a little deed, we magnify the same and இது நான் propagate it. செய்தது ஐயா, And that is what we do. இது நான் செஞ்ச உதவி ஐயா. I have done this help. யோவானுடைய சுபாவம் ஒரு நல்ல நிருபத்தை எழுதிவிட்டு, நல்ல புஸ்தகத்தை எழுதிவிட்டு, அதை எழுதினவனே சாட்சியா இருக்கிறான் என்று மூணாவது ஆளை போல தன்னை வைக்கிறார். Having written a very good gospel, John hides himself and his name. நான் 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 I and I. நான் செய்தேன் என்ற அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. I have done this, we should not say. இந்த ஆராதனையில யார் யார் பேசினா? Who has spoken in this? நான் பேசினா பிரதர் கையை தூக்க கூடாது. Should not say I have spoken. கர்த்தர் பேசினார் யாரு? The Lord spoke, we must say. ஆராதனையில ஸ்வீட்டா யார் யார் பாடினா? Who sang the song sweetly? கர்த்தர் யாரை கொண்டோ பாடினாரு. The Lord through somebody sang the song. நம்மை மறைக்க வேண்டும். We have to hide நீ ourselves. எவ்வளவாய் உன்னை மறைக்கிறாயோ அவ்வளவாய் இயேசுவின் ரகசிய வருகைக்கு நீ ஆயத்தப்படுகிறாய் என்பது அர்த்தம். To what extent you hide yourself, that much you are being prepared for the Lord's coming. அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு சுபாவம் தான் இருக்கிறது. Many people have the tendency to exhibit themselves. நான் செய்தேன் என்றதான ஒரு பெரிய ஒரு காரியம். They say they have done things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. ஏர்போர்ட்ஸ்ல எனக்கு ஒரு டியூட்டி, ஒரு ஆபீஸ் கொடுத்திருந்தாங்க. I had a duty in the Air Force. அது ஒரு டெக்னிக்கல் லைப்ரரி. That was a technical job. நிறைய புக்ஸ் உண்டு இருந்தது இருக்கும். It was a library with நோட்ஸ் books. எல்லாம் இருக்கும் அதுல. Notes we have to take. அந்த நோட்ஸுக்கெல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் அது வெளிநாட்டுல இருந்து வரும். The amendments for the notes will come from foreign அதை countries. ஒழுங்கா ஃபைல் பண்ணி வாசித்து பார்த்து அந்த கண்டினியூஷன் மறுபடி ஃபைல் பண்ணி வைக்கணும். And we have to keep the amendments in order. அத அந்த லைப்ரரியன் செய்யணும். The librarian should do that. முன்னால இருந்த லைப்ரரியன் அதை செய்யல, அப்படியே அங்க வச்சுட்டாங்க குப்பை போல. The previous librarian didn't do that and kept it. நிறைய புத்தகங்கள் உண்டு, ஒண்ணுமே அப் டு டேட் ஆக்கல. And the papers were not in an order. அந்த நிலையில அந்த லைப்ரரிய என்ன கூப்பிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க பொறுப்பு. In such situation, I was called to take up the in charge of the library. அப்பொழுது எங்களுடைய கமாண்டிங் ஆபீசர் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டார். The commanding officer came to me and asked a question. மிஸ்டர் ஸ்டீஃபன், கேன் யூ டூ இட் அப்படின்னாரு. Mr. So-and-so, can you do it? He asked me. Yes sir, I can do it sir, by the grace of God அப்படின்னாரு. I told the commanding officer I can do that. Okay, finish it in 2 days and come now. And he told me to finish the work in 2 days and to report to him. 2 days நான் மணிக்கணக்கா உட்கார்ந்து எல்லாம் வாசித்து பார்த்து அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் அப் டு டேட் ஆக்கிட்டேன். I made the notes up to date. ஆகிட்டு சந்தோஷமா அவர் ரூம்ல கொண்டு போய் அவ்வளத்தையும் சப்மிட் பண்ணேன். Then I submitted the entire books in the கமாண்டிங் ஆபீசர், பெரிய ஆபீசர். The commanding officer is a very big man. எல்லாத்தையும் வாசி பார்த்தாரு. He went through the papers. Really you have done this sir? He asked me whether really you have done it. By the grace of God sir. By the grace of God I done it. கிருபைண்டா அப்படி சொன்னேன். And I said by the grace of God. Very good, I am very happy and கை கொடுத்தான். And he shook hands with me saying very good. கனத்தை மகிமை நமக்கு எடுக்கக்கூடிய. We should not take the glory. நான் செய்தேன் சார் என்று சொல்லியிருக்கலாம். I could have said I have done it. நான் தான் சார் செய்தேன்னு சொல்லியிருக்கலாம். I could have said I have done it sir. சொல்லக்கூடாது. They should not say so. கர்த்தருடைய கிருபை என்று கிருபையை தான் வெளிப்படுத்த வேண்டும். We must say the grace of the Lord and exhibit the Lord's grace. நான் என்ற சொல் எப்பொழுது ஒளிகிறதோ அப்போதுதான் கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். Only when the word I disappears, the Lord can exalt you. நான் பிரசங்கம் பண்ணினேயா. I should not say I have preached. பிரதர், கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? How are you bright in the Lord? கர்த்தருக்குள்ள ஒரு பனைமரமால உயர்ந்துட்டேயா. In the Lord I have grown up tall like a palm நீ உயர்ந்து விட்டதாக எண்ணினால் நீ உயரவே இல்ல, பூமிக்கடியில தான் இருக்காய்ன்னு அர்த்தம். If you think you have grown spiritually, you have not grown really. கர்த்தருக்குள்ளே நீ வளர்ந்து விட்டாய் என்று எண்ணினால் நீ வளரவே இல்ல, குழந்தையா இருக்கிறாய் என்று அர்த்தம். If you think that you have grown spiritually, that means you have not grown at all. யாரை பார்த்தாலும் எனக்காக ஜெபிங்க பிரதர். And seeing anybody, you must say pray for எந்த them. ஆத்மாவை பார்த்தாலும் அவங்க நம்ம விட உயர்ந்தவர்னு நாம எண்ணணும். And regard others as greater persons than you. ஊழியக்காரர்களாக நாங்கள் படித்த பாடம் இதுதான். This is what the lesson we have learnt as ஒரு ministers. புதிய ஆத்மாவை போய் நாங்க பார்த்தாலும் கூட When we meet a new soul, அந்த புதிய ஆத்மா நம்மை விட உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தோடு கூட தான் அவங்களோட கூட நாங்க பேசுவோம்.
And we will regard the new soul greater than us. நாம் ஒன்றும் தெரியாதவர்கள் என்ற ஒரு சிந்தையோடு அவர்களோடு கூட பேசுவோம். We will keep ourselves as if we don't know anything and speak to பிரதர், them. உங்களுக்கு புத்தி சொல்ல நான் தகுதி இல்லை. And we are not qualified to advise you. உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் தகுதி இல்லை. We are not qualified even to pray இப்படி for ஒரு you. தாழ்மையான சிந்தை ஊழியக்காரர்களுக்கு வேண்டும். Humble thinking the minister of God need to have. அப்படி இருக்கும்போது கர்த்தர் அந்த ஊழியக்காரனுடைய பெயரை புகழ்ச்சியாக்குகிறார். Then the Lord exalts the name of the அந்த minister of God. ஊழியக்காரனை அவர் மகிமைப்படுத்துகிறார். Then the Lord will glorify him. எல்லாம் நான் 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 என்று செய்கிறார். And people do things as if they are great. ரகசிய வருகையிலே இயேசுவை சந்திக்க முடியாது. In order to meet the Lord in his secret coming. நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால், Till I come, ye should tarry. அப்போ உயிரோடு இருந்து நாம் இயேசுவை சந்திக்க வேண்டுமானால் For us to meet the Lord alive, நம்மை மறைப்போம், we have to hide ourselves. கிரியைகளை மறைப்போம், Let us hide ourselves. இயேசுவை வெளிப்படுத்துவோம், Let us exhibit the சபையின் Lord. பெயரை மகிமைப்படுத்துவோம். Let us glorify the name இதைகள் of, சபையிலிருந்து நடக்கிற ஒன்றையா, and we are in the church. சபைக்கு கனத்தை கொடுப்போம், Give honor to the church. இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோம். Let us give glory to the Lord. அப்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Then the Lord will bless you. மூன்றாவதாக யோவானிலே ஒரு அனுபவம். Till I come, if he should be alive. இயேசுவின் ரகசிய வருகை வரையிலும் நாம் உயிரோடு இருக்க வேண்டுமானால் For us to be alive till the Lord's coming. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And if it be God's will. இன்னொரு அனுபவம் அவசியமா இருக்கிறது. Another experience we need to have. யோவான் 1 அதிகாரம் 40 வசனம். And John 1:40. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. யோவானுடைய ஒரு கிரியையை இங்கே பார்க்கிறோம். We see the deed of John here. யோவானின் ஊழியத்தின் ஆரம்பத்தை பாருங்கள். The beginning days of the John. இயேசுவை உயிரோடு சந்திக்கிற மனுஷனுடைய அனுபவத்தை பாருங்கள். The experience of somebody meeting the Lord alive. அவன் இன்னும் இயேசுடைய ஒரு பிரசங்கத்தை கேட்கவில்லை. He was yet to hear from the Lord. இயேசுடைய அற்புதங்களை காணவில்லை. Yet to see the miracles of இயேசு Jesus. அவனுக்கு கட்டளை கொடுக்கல, go and bring souls ன்னு கட்டளை கொடுக்கல. Yet to receive the command from Jesus. அவன் முதலாவது தன்னுடைய சகோதரனிடத்திலே போகிறான். He goes first to his brother. எந்த சகோதரன் அவன்? அந்திரேயாவா? அந்திரேயாவிடத்திலே போகிறான். He goes to his brother Andrew. அவனை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிறான். He leads him into the Lord. கர்த்தரை பரிசுத்த நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord's holy name. ரகசிய வருகையிலே இயேசுவை சந்திக்கிறவர்களுக்கு அடையாளம். And a sign of somebody meeting the Lord அதுவும் alive. மரணத்தை காணாமல் உயிரோடு இருந்து ரகசிய வருகையிலே சந்திக்கிறவர்களுக்கு அடையாளம். Without tasting the death and meeting the Lord while he comes. அவர்கள் ஆத்துமாக்களை கொண்டு வருவார்கள் என்று சாதாரணமாக நான் சொல்லவில்லை. It is not recorded he will bring souls unto Jesus. அவர்கள் சாதாரண மீன்களை அல்ல. Not ordinary souls they will bring. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, பெரிய மீனுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, Big fish they will catch. விலாங்கு மீனும்பாங்க. The big fish. சரியான விலாங்குகளை கொண்டு வருவாங்க கர்த்தர். They will bring big fishes. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. என்னை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்க ஒரு சகோதரி. A sister who brought me unto salvation. ரட்சிக்கப்படவே இல்லை, அப்பவே அவங்க தானே சொன்னாங்க. இப்படி I was not even saved, but she said unto me. நான் சந்திக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் சாதாரணமான ரட்சிப்பின் அனுபவத்துல நிக்காது. The souls whom I meet will not tarry with the salvation கர்த்தர் experience. ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை வச்சிருந்தாதான் அவங்களதான் என்ன கொண்டு கர்த்தர் சந்திப்பார். The Lord will help me to meet souls who would do the Lord's ministry later on. நல்ல அழைப்பு இருக்கும், ஆத்துமாக்களை நிறைய கர்த்தர் கொடுப்பார். அப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் என்னை கொண்டு சந்திப்பார் சொன்னார். The Lord will enable me to meet souls who would turn out to be the minister of நான் God. பார்த்த வரையிலும் அந்த சகோதரி சொன்னது உண்மை. To my experience and the knowledge, அவங்களால சந்திக்கப்பட்டவங்க, ஊழியத்துக்கு வந்தவங்க அநேகர் நல்ல ஊழியக்காரங்களா தான் இருக்கிறாங்க. people who were brought unto Jesus through her are ministers of God today. சிதம்பரம் தாமஸ் கூட அவங்களால ஊழியத்துக்கு வந்தவர் தான். And Pastor Thomas is also brought through இன்னும் her. அநேக ஊழியர்கள் இந்தியா முழுசு பல இடங்களில் இருக்கிறாங்க. There are so many other ministers of God brought இது through ஒரு her. கிருபை. This is grace. என்ன கிருபை தெரியுமா? It's a grace. கர்த்தருடைய வருகைக்கு உயிரோடு ஆயத்தப்படுகிறவர்களுக்கு ஒரு அடையாளம் இது. What's the sign of somebody meeting the Lord alive when he comes? நான் ஒரு கன்வென்ஷன்ல உட்கார்ந்திருந்தேன். I was sitting in a convention. என் பக்கத்திலே ஒரு விசுவாசி உட்கார்ந்திருந்தார். A believer was seated by my side. அது வேறொரு சபை கன்வென்ஷன். It belongs to some other church. அப்ப அந்த விசுவாசியே ரகசியமா பேசுறாரு. இப்படி And I spoke to him. பிரதர், அந்த ஸ்டேஜ்ல ரெண்டாவது உட்கார்ந்து இருக்கிறாருல ஒரு பாஸ்டர். ஆமா, நானாக்கும் அவரை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தினேன்.
The pastor who is sitting on the stage, I only led him into the Lord. கொஞ்ச ஒரு பாஸ்டர் பிரசங்கத்துக்கு எழும்பினார். And then a pastor stood up to preach. பிரதர் பிரசங்கத்துக்கு நிக்கிறார். அந்த பாஸ்டர் யார் தெரியுமா? And he said, the pastor who is standing. தெரியாது பிரதர். And he was standing. நானாக்கும் அவரை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தினேன். I only led him into the Lord. அவர் சொல்றது உண்மை. What he said was true. இப்படி அநேக அப்போஸ்தலருடைய பெயரை அவர் சொல்லிக்கொண்டு நான் இவர்களை வழி நடத்தினேன் என்று சந்தோஷமாய் சொல்லிக்கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார். He was happily saying that he led certain great men of God into the Lord. உன்னாலே சாதாரண ஆத்துமாக்கள் கூட ரட்சிப்புக்குள்ளே வர முடியவில்லையே. Through you, even ordinary souls cannot come to the Lord. உன்னால எப்படி ஊழியக்காரர் ரட்சிப்புக்குள்ளே வர போறாங்க? How can you bring men of God unto the Lord? நான் சில சமயங்களில் எண்ணி பார்ப்பேன். At times I used to think, நம்முடைய ஏசிஏல எத்தனை ஊழியக்காரங்க என் மூலமாக ஊழியத்துக்கு வந்திருக்கான்னு எண்ணி பார்ப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. how many ministers of God I did bring into the Lord. பேர்களை எல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. I don't want to mention the names. ஊழியக்காரர்கள் வந்திருக்காங்க, ஊழியக்காரிகளும் வந்திருக்காங்க. I have brought certain persons, full time ministry செய்து கொண்டிருக்கிறாங்க. persons who are doing full time ministries. I led them to the Lord. Full time ministry. உங்கள் மூலமாக through you. பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்களா? Pastors have you brought unto the Lord. ஒருவர் ரோட்டுலயே போனேன், ஒரு சகோதரன் ஜிப்பா வெட்டி போட்டு வந்தான். I was walking along, I met a praise person. Lord brother, praise Lord brother. And he said, praise the Lord brother. நீ யார் பா தம்பின்னு. I inquired who he was. நீங்க தானே எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சரா இருந்தீங்க. He was my Sunday school teacher. நான் இப்ப பாஸ்டரா இருக்கேன். Now I am a pastor. அந்த நாள்ல ஜெபிப்பீங்கள் அல்லவா? Those days you used to pray for me. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரங்களா இருக்கணும், ஜெபிப்பீங்களே. நான் இப்ப ஊழியக்காரனா இருக்கேன். Used to pray for me that I should become. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? How much happy I am. உன் மூலமாக எத்தனை பிரான்ச்சஸ் உண்டாயிருக்கு. Through you, how many branches of. நான் அதையும் எண்ணி பார்ப்பேன். And I have to count that. ஒரு மாதத்துல எத்தனை ஆத்மாக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுங்க மாத்திரமல்ல. Not only how many souls are getting baptism. எங்களுடைய இந்த எளிய ஊழியத்தின் மூலமா எத்தனை பிரான்ச்சஸ் இந்த ஏசிஐக்கு கிடைச்சிருக்கிறது. Through you or through us, how many branches have come up. நினைக்கும் போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். And that seeing that I have a great happiness. கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கிரியை செய்கிறார். The Lord is present with us and is working. ஆத்துமாக்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வர வேண்டும். And you must bring souls to the Lord. அநேகர் வெறுங்கையோடு கர்த்தரிடத்திலே வருகிறார்கள். Many people come with empty hands. வெறுங்கையோடு நீ அவரை சந்திக்கவே கூடாது. Should never meet the Lord with empty hands. உன் சிந்தையெல்லாம் ஆத்துமா 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 என்று இருக்க வேண்டும். All your mind should be soul winning. எங்கே போவேன், யாரை தேடுவேன்? Where can I go and whom shall I meet? யாரிடத்திலே கர்த்தரை பற்றி சொல்லுவேன்? And to whom shall I speak about the Lord? யாரை ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வருவேன்? And to whom I shall bring. யாரை ஊழியத்துக்கு என்று நான் வேறுபடுத்துவேன்? Whom shall I set apart for the ministry? இப்படி நீ ஊழியத்தை நீ முக்கியப்படுத்த வேண்டும். You should give importance to the ministry. வாரத்துல ஒரு ஆத்மாவாவது உன் மூலமா ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். At least one soul through you should be led into the baptism. இல்லாவிட்டால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வீணான ஒரு ஜீவியமா இருக்கும். Otherwise your spiritual running shall be in vain. ஓட்டம் நஷ்டத்திலே முடிந்துவிடும். Your running shall be in vain. கர்த்தரிடத்திலே கேட்டுப்பார், அவர் உனக்கு ஆத்துமாக்களை தருவார். Ask of the Lord and he will grant you souls. ஊழியத்துக்கு அழைப்புள்ள ஆத்துமாக்களையும் கூட அவர் தருவார். And bring souls which are bound for us. பிற்காலத்திலே பெரிய அப்போஸ்தலர்களாக மாறுகிற ஆத்துமாக்களையும் கூட அவர் உனக்கு தருவார். And the Lord will give you souls who will turn out to be later on the ministers of God. யோவான், சீமோன், அந்திரேயா எல்லாருடைய ரட்சிப்புக்கு அவர் காரணமாக இருந்தார். And Simon, Andrews and கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். glory be to the Lord. யோவான் உயிரோடு இருக்க வேண்டும். And John should be alive. கர்த்தர் உன்னை ஏன் உயிரோடு வைத்திருக்கிறார் தெரியுமா? Why the Lord is keeping you alive? உன் மூலமாய் ஆத்துமாக்கள் வர வேண்டியதா இருக்கிறது. Because souls need to come to the Lord. உன் மூலமாய் சீஷர்கள் கூட சந்திக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. Through you ministers of God. அதனால தான் உனக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். That is why the Lord is keeping you alive. நீ அந்த ஜீவனை உலக பிரகாரமாக நினைக்கிறாய். நீ And you are counting it in terms of the பிள்ளைகளுக்கு world. கல்யாணம் ஆகிறதுக்காக வச்சிருக்காரு கர்த்தர் நினைக்காத நீ. And you are thinking you are alive for the marriage of உன்னை your children. உயிரோடு வைத்திருக்கிற நோக்கமே உன்னை கொண்டு ஆத்துமாக்களை சந்திக்கும்படியா. The Lord is keeping you alive in order to meet souls. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இன்றைக்கு ஒரு புதிய ஒரு தீர்மானத்தோடு செல்ல வேண்டும். Come into your decision today. புதிய ஒரு வெளிப்படுத்தலோடு செல்ல வேண்டும். With a new revelation you have to pass. ஆத்துமாக்கள் இல்லாதபடி நான் கர்த்தரை சந்திக்க மாட்டேன். I shall not meet the Lord with empty hands. திங்கள் முதல் சனி வரையிலும் ஆத்துமாக்களுக்காக அலைய வேண்டும். From Monday to Saturday you have to long கர்த்தர் for உங்கள் souls. ஊழியத்தின் மூலம் ஆத்துமாக்களை தர வேண்டும் என்றால் Through your ministry souls should be saved. ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுக்கு நான் கர்த்தருடைய ஒரு கட்டளையை சொல்லுகிறேன். I would give the command of the Lord to the soul winner. சிலர் ஆத்துமாக்களுக்காக விசிட்டிங் போறாங்க, அங்க போறாங்க, பிரயாசப்படுறாங்க. ஆனா புதிய ஆத்துமாக்கள் கிடையாது, ரட்சிப்புக்குள்ள உனக்கு வராது. Some strive but they don't get new souls. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? What is the secret? சபையின் ஜெபத்தை நீ முக்கியப்படுத்த வேண்டும். Because you have neglected the church's பைபிள் ஸ்டடியை நீ முக்கியப்படுத்த you வேண்டும். must give importance to the சபையின் church. ஜெபத்தை அலட்சியப்படுத்தி விட்டு ஆத்மாதாயம் செய்ய போற நீ எங்க அலைஞ்சாலும் ஆத்மா உனக்கு கிடைக்காது.
neglecting the church prayer meetings and going for soul winning, மலையில போய் தேடினாலும் கிடைக்காது. you can't get souls. முதலாவது சபை. First the church. சபையில நல்ல ஜெபிக்கணும். Come to the church and pray well. விசிட்டிங் என்ற பெயரிலே ஆத்துமாக்களை சந்திக்க போகிற சகோதரிகள் கொஞ்சம் விசேஷமாய் கவனியுங்கள். Sisters who are going out to meet souls, நீங்கள் பைபிள் ஸ்டடியை முக்கியப்படுத்த வேண்டும். you must give importance to the சிஸ்டர்ஸ் மீட்டிங்கை முக்கியப்படுத்த வேண்டும். Bible studies and prayer meetings. வெள்ளிக்கிழமை ஜெபத்தை முக்கியப்படுத்த வேண்டும். Friday the prayer meetings. அதுபோக ஊழியத்துக்கு போக முன்னால இங்க கூடி 1 மணி நேரமாவது கூடி ஜெபிக்க வேண்டும். Before going out for soul winning, you must pray at least 1 hour. அப்பொழுது மலைகள் அசையும். Then mountain shall be moved. பர்வதங்கள் அசையும் என்று சொல்கிறேன் நான். Then mountain shall be moved. நீ உன் திறமையினாலே போய் ஆத்துமாக்கிட்ட அப்படி பேசிட்டு வரலாம்னு மதிப்பான ஒரு வேலையாக நினைக்க கூடாது. Think not with your own strength you can. அது நேரத்தை வீணாக்குகிறது போல இருக்கும். Do not waste your time. சபையின் ஜெபத்தை முக்கியப்படுத்துறவர்களை கொண்டுதான் ஊழியம். Importance should be given to the கர்த்தர் சொல்கிறார் இப்படி. Thus says the Lord. ஆகவே ஊழியம் செய்கிறவர்கள், வீடு சந்திப்பு மூலமாய் ஊழியம் செய்கிறவர்கள் சபைக்கு தவறாமல் எல்லா ஜெபத்திலையும் பங்கெடுக்க வேண்டும். House visitors should take part in the prayer meetings held here. யோவான் அங்கே அப்போஸ்தலர்களையே ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார். Apostle John was preparing other apostles. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அடுத்ததாக உயிரோடு இருந்து இயேசுவை சந்திப்பதாக வாக்குத்தத்தம் பெற்ற அந்த யோவானிடத்தில் இன்னொரு அனுபவம். Another experience about John who received this promise. John 21:7 வாசிங்க. John 21:7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. சீஷர்கள் இயேசுவை விட்டு போய்விட்டார்கள். Disciples deserted the Lord. பின்மாற்றத்திலே போய்விட்டார்கள். They deserted the Lord and went. பழைய தொழிலுக்கே போய்விட்டார்கள். They went back to their original job. ஊழியத்துக்கு வந்துவிட்டு பழைய தொழிலுக்கு போனால் தரித்திரம் தான் கிடைக்கும். Having stepped out from ministry, going once again அந்த back வேலைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கவே முடியாது. going back to the original work, நஷ்டம் தான் பெருகும். only loss will be there. கடன் தான் பெருகும். Only debts. புசிக்கிறதுக்கும் ஒண்ணு இருக்காது. Nothing will be there for the பசியும் பட்டினியுமாகத்தானே. only starvation. ஏன் பசியும் பட்டினியும் உன்னுடைய குடும்பத்துல? Why starvation? நீ உன் ஊழியத்தை விட்டு விட்டாய். Because you are forsaken. நீ இயேசுவை விட்டு விட்டாய். You are forsaken Jesus. ஒரு காலத்திலே கர்த்தர் சொல்றாருன்னு நீ கர்த்தரோடு இருந்தால், once upon a time you are with the Lord. இன்னைக்கு கர்த்தரை பற்றி பேச்சும் கிடையாது, கர்த்தருடைய கூடி வருதலும் கிடையாது, ஜெபமும் கிடையாது. No prayer meetings and no talk about the Lord. ஆகவே உன் காரியங்கள் ஒன்று வாய்க்காது. Because nothing will come from. இங்கே இப்படி நிலையிலே அங்கே அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. Here in this status were the apostles. புசிக்கிறது கூட ஒன்றுமில்லையா. Nothing was there for them to eat. பசியும் பட்டினியும் தான். They were starving. எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்கிறார்கள்? How many families are with that? இயேசுவோடு இருந்தால் 5 அப்பம் இருந்தா போது அதை கொண்டு திருப்தி ஆக்கிறார். Together with the Lord 5 bread and 2 loaves. மறுபடியும் இயேசுவிட்ட வந்தா கடற்கரையிலே அவர் மீனை பொரிச்சு கொடுக்கிறார். Once again the Lord met them with bread and other fishes. எனக்கு அம்மா அடிக்கடி மீன் விலையெல்லாம் கொஞ்சம் சொல்லி காட்டுவாங்க. இவ்வளவு வேலை தெரிஞ்சுக்கிடும் சாப்பிடும் போது அப்படி. And fish's value and other price and அந்த வேலையை கேட்டோன்னு எனக்கு சாப்பிட கூட இஷ்டம் இருக்காது. And I will not have the inclination to eat. ஏசாமி பாருங்க மீனா பொரிச்சு கொடுக்கிறாரு. And at the seashore the fishes were fried. பட்டினியா கடந்த சீஷர்கள். Disciples were hungry. ஏன் பட்டினி? ஏன் ஒன்றுமில்ல பசிக்கிறது? Why hungry and why they were left? நீ இயேசுவை விட்டு விட்டாய். Because you forsaken ஊழியத்தை நீ விட்டு விட்டாய். Forsaken the ministry. ஆவிக்குரிய அனுபவங்களை விட்டு விட்டாய். Left the spiritual experience. கர்த்தரை நீ மறுதலித்து விட்டாய். You denied. நீ உலகமாய் போய் விட்டாய். Become worldly. ஆகவே உன் காரியங்கள் வாய்க்கவில்லை. That is why things are not coming to pass. எல்லாம் தரித்திரம், எல்லாம் ஏமாற்றம். Everything is disappointment. மீன் பிடித்தும் ஒன்றுமில்லை, இரவெல்லாம் அவர்கள் பிடிக்கிறாங்க ஒன்றுமில்லை. All the night toiled yet they could catch nothing. அப்போது இயேசு பேசுகிறார். Then the Lord spoke. பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இருக்குதா? Children, have you got anything to eat? அவங்ககிட்ட கேட்டு வாங்கியா இயேசு சாப்பிடணும்? And should the Lord ask of them? இயேசுவுக்கு நான் வயிறு பசிக்குதா? And was the Lord hungry? அவர் ஆவிக்குள்ளே இருக்கிறார், உயிர்த்தெழுந்தவர். He was in the spiritual body. ஆவிக்குள்ளே பசிக்காதே. He would not feel hungry. மரணத்துக்கு பிறகு நல்ல அனுபவம் பசியே எடுக்காது. After death he would not have felt hungry. எடுக்காது. No thirst he would have felt. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. நான் ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். About one thing I am very happy. அதோட காரணம் தெரியுமா? What is that? மரித்து விட்டால் அல்லது இயேசு வந்து விட்டா நான் 2 காலோட அவரை சந்திப்பேன். If the Lord comes, நான் 2 காலோட போய் 2 குதிப்பேன். and with 2 legs I would. இந்த விசுவாசத்துல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். And in this faith I have a great எப்ப ஆண்டவரை எடுத்துக்கொள்ள போகிறேன். And I would meet him with 2 legs. இத பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபின்னு அம்மாட்ட சொல்றேன், அவங்க ஜெபிக்க மாட்டாங்க.
And I would ask sister to pray for me. உம்ம உயிரோட தான் வச்சிருக்கணும் இப்படி அப்படிங்காங்க அவங்க. And the sister tells the Lord should keep me alive சரி like எப்படி this. இருக்கட்டும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். Then I commit myself to the will of the Lord. இயேசு அவர்களை சந்திக்க வருகிறார். And the Lord came to meet his disciples. ருசிக்கிறதுக்கு ஒண்ணுமில்லையா அழுகையோட சொல்றான். He asked his disciples whether they had anything to eat. அவர் சத்தத்தை கேட்ட உடனே அங்க 8 சீசர்கள் போல இருக்கிறாங்க. About 8 disciples. ஒருத்தருக்கும் அவர் இயேசுடைய சத்தம்னு விளங்கல. None of them could understand it was Jesus. ஒரே ஒரு சீசன் சொல்றான் அவர் கர்த்தர் என்று சொல்றான். And this disciple said that was Jesus. அந்த சீசன் யாரு தெரியுமா? அவர்தான் யோவான். That was John. பின்மாற்றத்திலே இருந்தாலும் ஏமாற்றத்திலே இருந்தாலும் தோல்வியில இருந்தாலும் சோதனையின் மத்தியில இருந்தாலும் பசியோடு இருந்தாலும் நஷ்டத்திலே இருந்தாலும் அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. One voice was heard though they were hungry and மற்றவர்களுக்கு disappointed. அந்த சத்தம் கேட்கவில்லை. Others could not hear. அவங்களுக்கு கடலின் அலையின் சத்தம் தான் கேட்கிறது. Others were hearing only the அலையை wind. பார்த்து தான் பயந்துட்டு இருக்கிறாங்க. They were afraid of the wind and the waves. யோவானுக்கு ஒரு ஆறுதலான குரல் கேட்கிறது. One voice was heard. பிள்ளைகளே என்ற உடனே ஐயோ இது என் இயேசுவின் சத்தம் அல்லவா? And the Lord said, children, have you got anything to eat? புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று கேட்ட உடனே Have you any meat? asked the Lord. ஐயோ இயேசு அல்லவா என்னிடத்திலே கேட்கிறார். Was it not the Lord asking me? அவருடைய சத்தத்தை அவன் விளங்கிக் கொள்கிறான். He recognized the voice of the Lord Jesus Christ. உடனே பேதுரு முதலாவது குதிக்க Immediately informed that to the Peter. யோவானும் வலையோடு இயேசுவை போய் சந்திக்கிறார். And John and Peter came down to this seashore. நான் வருமளவும் இவன் உயிரோடு இருக்க சித்தமானார். If it is my will that he should tarry till I இயேசுவின் come. வருகை ரகசிய வருகையிலே உயிரோடு சந்திக்கிற கூட்டத்தாரை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm talking about the band of people who would meet the Lord alive when he comes. அவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய அனுபவம் என்ன தெரியுமா? What is the great experience about இந்த them? யோவான் இயேசுவின் சத்தத்தை புரிந்து கொண்டது போல John recognized the voice of the Lord. எந்த நிலையில இருந்தாலும் அவங்க இயேசுவின் சத்தத்தை புரிந்து கொள்வாங்க. Whatever be the circumstance, they can நீ recognize. பின்மாற்றத்தில் இருந்தாலும் இயேசுவின் சத்தத்தை நீ புரிந்து கொள்வாய். Even if you are in the backslidden condition, இயேசு உன்னோடு பேசாம இருக்கவே மாட்டார். God will not but to speak to you. நீ கர்த்தரை விட்டு எவ்வளவுதான் தூரம் ஓடினாலும் கூட However, you run away far from the Lord. அங்கேயும் இயேசு உன்னோடு பேசுவார். There also the Lord will speak to you. இயேசுவே வேண்டாம் நீ சொன்னாலும் அங்கேயும் கர்த்தர் உன்னோடு பேச வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Even if you say that you don't want Jesus, still he will come to you and speak to you. தரித்திரத்திலே நஷ்டத்திலே இயேசு உன்னோடு பேச அவர் ஆவலோடு கூட இருக்கிறார். In the midst of your disappointments, he is willing to speak to காரணம் you. என்ன தெரியுமா? What is the reason? அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபைகளும் மாறாதவைகள். Because his callings and the grace of the Lord have எவ்வளவு not changed. நல்ல இயேசு நமக்கு இருக்கிறார். And எவ்வளவு மாறாத இயேசு நமக்கு what இருக்கிறார். a good Jesus we have. இயேசு கிறிஸ்து மாறாதவரே கர்த்தர் பேசினதை யோவான் மாத்திரம் அவர் கேட்டார். Apostle John alone did recognize the voice of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord's holy name. கர்த்தருடைய சத்தம் கேட்கும். The voice of the Lord you shall hear. இயேசு வரும்போது 3 சத்தங்கள் கேட்குமா? When the Lord comes, 3 sounds will be heard. அது என்ன சத்தம் தெரியுமா? What are those 3 kinds of sounds? வாசிங்க அந்த வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. 1 Thessalonians chapter 4, 16 and 17. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் ஒரு ஆரவார சத்தம், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து இறங்கி வருவார். ரகசிய வருகையிலே இயேசு இறங்கி வரும்போது 3 சத்தங்கள் கேட்குமா? When the Lord's secret coming, 3 kinds of sounds shall be heard. கர்த்தர்தாமே ஆரவார சத்தத்தோடு வருகிறார். The Lord himself shall descend with a shout. இந்த ஆரவார சத்தம் என்ன தெரியுமா? What is this shout? லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்ப வந்தபோது லாசருவே வெளியே வா என்று ஆரவாரத்தோடு கர்ஜித்தார் அல்லவா? The Lord shouted at the tomb of Lazarus. அதுபோல ரகசிய வரியிலே எடுத்துக் கொள்ளப்படுகிறதான மரித்த கிறிஸ்துவுக்குள்ளே மரித்த எல்லாரையும் பேரை சொல்லி வெளியே வார் என்று சொல்லுவார். Likewise in his secret coming, the Lord shall shout to call ஒரே everybody. சமயத்தில் எல்லாருடைய பேரையும் வெளியே வா என்பார். He will call the names of everyone at one stage. எல்லாரும் வெளியே வருவார். All will come out. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. ஆனா நாமும் அந்த கூட்டத்திலே இல்லை.
இல்லையே, And we are not going to நாம் be in that உயிரோடு band, இருந்தல்லவா அவரை தரிசிக்க போகிறோம். because we are going to be alive and meet him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. இரண்டாவதாக என்ன சத்தம்? பிரதான தூதனுடைய சத்தம். அது என்ன சத்தம் என்றால், இறந்த பிறகும் கூட, அப்படி உயிரோடு எழும்பும் போது கூட பிசாசானவன் அந்த சரீரத்தோடு போராடுவானாம். Even at the time of the resurrection, the devil will fight with the dead bodies. யூதாவின் புத்தகத்திலே அதை குறித்து வாசிக்கிறோம். In the book of Micah, we read about that. மோசேயின் சரீரத்தை குறித்து அங்கே வாசிக்கிறோம். And we read about the body of Moses. பிசாசானவன் வாதாடுகிறான், இந்த சரீரம் எனக்குரியது. The devil is arguing with God that the அப்போது தேவதூதனானவர் அவர் அங்கே பிசாசை கடிந்து கொள்கிறார். And the archangel is rebuking the devil. அங்கே பிரதான தூதனுடைய சத்தம், கடிந்து கொள்ளும் சத்தம், அது பிசாசை. The archangel's voice rebuking the devil is பிசாசே, heard. இது என்னுடைய ஆத்மா என்று சொல்லும். And the archangel says, this இது body கர்த்தருடைய belongs, ஆத்மா என்று சொல்லும். this body belongs unto my அவனுக்கு Lord. கிளைம் இல்லை. And he claims the body of Moses. உயிரோடு எழுந்திருக்க விரும்புகிறவர்களுக்கு பிசாசுக்கு எந்த கிளைமும் இருக்கக்கூடாது. And the devil shall not have any claim over the dead bodies of the saints of ஏன் God. போய் சொன்னாம்பா நேத்து, And he's a devil. இவன் இப்படி மயமானம் பண்ணாம்பா, He has said it does. அவனுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. He will have nothing to say so. பிசாசு என்று தூதனானவன் அவன் கர்ஷிப்பான். The archangel will roar இதுதான் against the பிரதான devil. தூதனுடைய சத்தம். That's the voice of the archangel. அடுத்த சத்தம் என்னது? தேவ எக்காலம். ஹல்லேலூயா. Then the trumpet எக்கால sound. சத்தம், அது எல்லாரையும் கூட்டுகிறதுக்கு ஊதப்படுகிற எக்காலம். The trumpet sound is to gather the saints. அப்ப தேவ எக்காலம் ஊதப்படும். Then the trumpet of the God will be இயேசு sounded. பெயரை சொல்லி அழைப்பார். The Lord will mention your name and call. தேவதூதன் பிசாசை கடிந்து கொள்ளுவான். The archangel will rebuke the devil. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார். And the dead shall rise up in உயிரோடு Christ. இருக்கிற நாம எதிர்கொண்டு போவோம். Then we who are alive, உயிரோடு இருக்கிற நமக்கு தேவனுடைய சத்தம் கேட்கும். and we will hear the voice of the Lord. அதுதான் அதிலே விசேஷம். And that is the experience. இயேசுவின் சத்தம் கேட்டான் யோவான். And John heard the voice of Jesus. அவர் கர்த்தர் என்று சொன்னான். He said, that is Jesus. அவர் கர்த்தர். That's the Lord. பேதுருக்கு கேட்கவில்லை அந்த சத்தம். And Peter couldn't hear this voice. ஆனால் யோவானுக்கு அந்த சத்தம் கேட்டது. Whereas Apostle John heard this voice of Jesus. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. ஆகவே கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். Therefore we should be preparing ourselves for the coming of the Lord. கடைசியாக ஒரு குறிப்பு. Finally one point. யோவான் 13:23. And John 13:20. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அந்த சீஷர்ல இயேசுவுக்கு அன்பா இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். At that time there was a disciple leaning on the bosom of இங்கேயும் Jesus. எழுதின யோவான் தன்னை மறைக்கிறார். And even John hides himself here. நான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தேன் என்று எழுதியிருக்கலாமே. He could have written it down that I was leaning on the bosom of Jesus. இயேசுவுக்கு அன்பா இருந்த ஒரு சீஷன் சாய்ந்து கொண்டிருந்தான் என்று. A disciple was very much dearly to the Lord. ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னதமான அனுபவங்கள் இருந்தாலும் கூட அதை கொஞ்சம் மறைக்க வேண்டும். And one may have an excellent experience, but he must hide that கர்த்தருக்கு experience. மகிமையை செலுத்த வேண்டும். I must give glory to the Lord only. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. ஒரு பாஸ்டருடைய வீட்டில் எப்படி நடந்தது? Thus happened in a pastor's house. அவருடைய அம்மா ரட்சிக்கப்படவில்லை. His mother was not saved. இவர் வேற இடத்துல ஊழியம் செய்தார். He was working for the Lord. அந்த அம்மா திடீர்னு மரிச்சிட்டாங்க. And suddenly mother passed away. இவருக்கு தந்தி வந்தது, வீட்டுக்கு ஓடினார். He received the telegram and rushed to the home. அந்த அம்மாவை பார்த்து அழுதார். He saw his mother and என் cried. அம்மாவை பிரிஞ்சபடினால் நான் அழவில்லை. Not because he was separate from mother, he wept. எங்க அம்மா ரட்சிக்கப்படல, நரகத்துக்கு போயிருப்பாங்களேன்னு தான் அழுகிறேன் என்று சொன்னார். He wept saying that my mother would have gone to சொல்லிவிட்டு hell. இந்த பாஸ்டர் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்னார். Therefore he beckoned everyone to close. கர்த்தர்கிட்ட இப்படி வாதாடினாரு. He prayed unto God. ஆண்டவரே, கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வாக்கு எங்கே? And believe on the Lord Jesus Christ, you and your household shall be saved. என்னுடைய அம்மா ரட்சிக்கப்பட்டல்லவா மரித்திருக்க வேண்டும். My mother should have believed on you and died. இப்போது மரிச்சது கர்த்தருடைய சித்தம் இல்லை. But she has died today. It is not the will of the Lord. சித்தம் இல்லை ஆண்டவரே. It is not your will. உயிரை தாரும். Give her அது her ஞானஸ்நானம் life. எடுக்க வேண்டும் ஆண்டவரே. And she must take baptism. கர்த்தரிடம் போராடினார். He strived with the Lord. ஜெபித்தார். He prayed. அம்மாவின் தலையில கையை வைத்தார். He laid his hand upon அந்த her and அம்மா his mother's. உயிரோடு எழுதினார். He brought his mummy back to life. பூந்தமல்லி பக்கத்துல ஒரு கிராமத்துல நடந்த ஒரு சம்பவம். This happened in a village near அந்த Ponnamalai. கிராமத்துல ஒரு பெரிய அதிசயம். A great miracle. அட செத்த ஒரு அம்மா உயிரோடு எழுப்பிட்டாங்கன்னு சத்தம். A dead person was பிறகு brought to இந்த அம்மா life. ஞானஸ்நானம் எடுத்து மரித்தான். Then she took baptism and died later on. இந்த அனுபவத்தை அந்த பாஸ்டர் என்ன செஞ்சாரு தெரியுமா? And this experience, what had happened that pastor did, 15 வருஷத்துக்கு பிறகு அவர் முதல் முறையாக என்னிடத்துல சொன்னார். after 15 years he said that miracle to me only. எனக்கு எப்பவுமே பாஸ்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க தெரியுமா?
I have pastors as my friends generally, அநேகருக்கு அந்த ரகசியம் தெரியாது. and many people do not உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா ஊழியக்காரர்ல ஃப்ரெண்டு பிடிங்க, அது ரொம்ப நல்லது, ஆசீர்வாதம். and try to have the friendship of ministers of God. ஃபாஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால எல்லா சபையுடைய காரியங்களையும் எனக்கு சொல்லிடுவாங்க அவங்க. And because I have pastors friends, they will inform me the matters of அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல, அன்புக்காக. and for the sake of love. இவர் சொன்னாரு 15 வருஷத்துக்கு முன்னால இப்படி எங்க அம்மாவை நான் எழுப்பினேன் தம்பினாரு. And he told me that about 15 years ago he இப்பதான் raised. முத உன்கிட்ட சொல்றேன் தம்பினாரு. And he also told me that he is telling that to me first. ஐயா கர்த்தர் உங்க அம்மாவை எழுப்பினது அதிசயம் இல்ல, And no miracle, the Lord raised your mommy to life. 15 வருஷம் எப்படி யார்ட்டையும் சொல்லாம இருந்தீங்க, அது இல்ல எனக்கு அதிசயமா இருக்குன்னு சொன்னேன். And they inquired him, how can you keep quiet for 15 years? அதுதான் தம்பி மறைந்திருக்கிற ஜீவியம். He told me that that's the hiding life. நான் மாத்திரம் அடுத்த நாளே நான் சொல்லியிருந்தேன்னா என்ன இருக்கும் தெரியுமா? And I told this matter the very next day. ஊர்ல உள்ள பாடையெல்லாம் என் வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. And all the dead corpses would have come to உயிரோடு me. எழுப்ப சொல்லி அங்க வந்துரும், கவர்னரோட வந்துருவார் வீட்டுக்கு. And people would have come to me seeking my அடுத்தது help. எங்க பாஸ்டருக்கு மதிப்பு இல்லாம போயிடும். Finally, no respect to this pastor. எல்லாரும் என்னதான் மதிப்பாங்க, என் பாஸ்டர் மதிக்க மாட்டாங்க. And people will respect me and not அதனால my pastor. கர்த்தருக்குள்ள மறைஞ்சு இவ்வளவு காலம் இருந்தேன். Therefore, I hid this matter. இப்போ உன் விசுவாசம் கொஞ்சம் அதிகப்படணுங்கிறதுக்காக இதை நான் வெளிப்படையா சொன்னேன். Now I am saying this, that the name of the Lord will be glorified. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. மறைந்திருக்கும் ஜீவியம். An experience of hiding இங்கே oneself. அவருடைய மார்பிலே அவன் சாய்ந்து கொண்டிருந்தான். On the bosom of the Lord he was leaning. கர்த்தருக்கு பிரியமான சீஷன் மார்பிலே சார்ந்து கொண்டிருந்தான். Dearly beloved. நமக்கு இந்த அனுபவம் அவசியம். And we need to have this experience. உயிரோடு இயேசுவை காண வேண்டும் என்றார். For us to meet the Lord நீ alive, இயேசுவை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு மனுஷனா இருக்க வேண்டும். must be a person leaning upon the Lord. இயேசுவை தான் நீ சார்ந்திருக்கணும். You must lean upon the Lord only. மனுஷனை சார்ந்திருக்கவே கூடாது. Should not lean upon man. உன்னுடைய கஷ்டங்கள் வருகிறதா, இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொள். Do you feel any depressed in your life? நஷ்டங்கள் வருகிறதா, இயேசுவின் மார்பிலே சாய்ந்து. Whether you face disappointment or failure. எல்லாவற்றுக்கும் இயேசு இயேசு இயேசு. For everything, lean upon the Lord. முக்கியமாக தேவைகளுக்கு இயேசுவின் மார்பு. For your needs, lean upon the Lord. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. கஷ்டங்களை கண்டு நான் பயப்பட மாட்டேன். I am not dejected of வியாதியை seeing கண்டு needs. நான் பயப்பட மாட்டேன். I shall not be afraid of anything. கர்த்தர் என்னை நடத்துவார். The Lord shall lead me. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். The Lord will bless me. விசுவாச ஜீவியத்தை தான் நான் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். I still believe on the faith life. கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். The Lord shall deliver me. இன்றைக்கு விடுதலை இல்லாட்டாலும் எக்கால சத்தம் கேட்கும் போது ஒரு விடுதலை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றார். If not today, the day the trumpet shall sound, I shall have deliverance. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். Finally, with one point. யோவான் அப்போஸ்தலன் Apostle John, அவருடைய ஜீவியம் எப்படி இருந்தது தெரியுமா? how was his life? இந்த வெளிப்படுத்தல் பேசிக்கொண்டே இருந்தது. And he was talking about these revelations. இயேசு வருவார், இயேசு வருவார், Jesus is going to come. இயேசு என்னை ஏற்றுக்கொள்வார், He is going to accept me. இயேசுவை நான் சந்திப்பேன், I will meet the Lord. அதுவரை என்னை காத்திருக்க செய்கிறார். Till such time, He will make me to இந்த tarry. வெளிப்படுத்தலோடு யோவான் பொறுமையாக காத்திருக்கிறார். Patiently, with this revelation, he was waiting. பேதுருடைய ஊழியம் வேறு. And Peter's ministry was different. நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். The Lord told him to follow அது him. சுவிசேஷ ஊழியம். That's அந்த சுவிசேஷ ஊழியத்திலே அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கிறது. and evangelist calling aired and miracles and wonders ஆனால் followed. யோவானை பின்பற்றி வா என்று சொல்லவில்லை. And he didn't tell John to follow him. நீ காத்திரு, And the Lord told John to, tarry till I come என்று சொல்லியிருப்பார் இயேசு. and he told John to tarry till he comes. யோவான் காத்திருக்கிறார். And John was waiting. காத்திரு என்று கூட இயேசு சொல்லவில்லை. And he was waiting. சொல்லாமலேயே அவர் காத்திருப்பார். He was willing to wait even without காரணம் being அவருக்கு told. ஒரு வெளிப்படுத்தல் இருக்கிறது. He received a revelation. இயேசு வரப்போகிறார், The Lord is going to come. இயேசு He வரப்போகிறார், is going to come. இயேசு வரப்போகிறார். The Lord is going to come. நான் உயிரோடு அவரை சந்திக்க I போகிறேன். will meet him still alive. இந்த வெளிப்படுத்தல் சபையாருக்கு வேண்டும். Church needs this revelation. உன் மூலம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறாம இருக்கலாம், Miracles and wonders may not be பெரிய பெரிய not காரியங்கள் நடைபெறாம இருக்கலாம். and there are so many things அப்படி may not be. நடைபெற வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. It is not necessary at all. பேதுரு மூலமாய் பெரிய காரியங்கள் நடந்தது, And through Peter, miracles were wrought. யோவான் மூலமாய் பெரிய காரியங்கள் நடக்கவில்லை. Nothing miraculous things. were யோவானின் wrought. அழைப்பு என்ன தெரியுமா? What was the calling of John? அவர் பொறுமையா இருக்க வேண்டும், He was patiently waiting. அவர் மறைந்து இருக்க வேண்டும், He was hiding himself. அவர் வாக்கை பிடித்துக் கொண்டு அவர் ஜீவிக்க வேண்டும். And he was to lead அந்த his life. வாக்கு என்னவென்றால், Cling unto the promise. என் இயேசு வரப்போகிறார், The promise is the Lord is going உயிரோடு to come. இருக்கும் நான் அவரை சந்திக்க போகிறேன், I'm going to meet him alive. அதுக்கு நான் ஆயத்தப்படுகிறேன் For that I'm preparing என்று myself. அந்த ஆயத்தத்தோடு அவர் மறைந்து ஆயத்தப்படுகிறார். With such preparation, he is hiding himself and waiting for the arrival of the கர்த்தரை Lord. நான் மகிமைப்படுத்துகிறேன். I glorify the name of the Lord. சீஷர்கள் எல்லாம்
இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். All the disciples, others died as martyrs. யோவான் அப்படி மரிக்க கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. The Lord did not give any chance for John to die that பத்மோ day. தீவுக்கு அவர் கடத்தப்பட்டார். He was sent to அந்த Patmos. பத்மோ தீவிலையும் ஓய்வு நாளை அவர் முக்கியப்படுத்துகிறார். In the Isles of Patmos, he observed the Sabbath day. அந்த ஓய்வு நாளிலே ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. In the Lord's day, something happened. எக்கால சத்தம் போல ஒரு பெரிய ஒரு சத்தம். You heard a great voice of the trumpet. யோவான் கண்ணை திறந்து பார்க்கிறான். And John opened his eyes. மரித்து உயிரோடு பரலோகத்துக்கு போனதான இயேசு, And the Jesus who was ascended up to heaven. பரலோகத்திலிருந்து மறுபடியும் இறங்கி அவர் வந்திருக்கிறார். And he was coming down from there. ரகசிய வருகையிலே வருவதற்கு முன்பாக And he was expecting the secret coming. இயேசுவிட யோவான்ட்ட சொன்னார் அல்லவா, And the Lord said unto John, நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் என்று. if it is my will that he should tarry இங்கே till ஒரு ரகசிய வருகை பத்மோ தீவிலே நடக்கிறது. and Patmos Isles, this அந்த secret coming. வருகையிலே அவரை தரிசிக்கும் பாக்கியம் மற்ற பேதுருவுக்கு கிடைக்கவில்லை, யாக்கோபுக்கு கிடைக்கவில்லை, மற்ற சீஷர்களுக்கு கிடைக்கவில்லை. Other disciples did not have the privilege of எக்கால சத்தம் கேட்கும் நேரத்தில் மகிமையின் தேவனாய் பிரகாசத்தோடு இயேசு வந்து இறங்குகிறார். and gloriously the Lord was descending from heaven. யோவான் அந்த முகத்தை கண்டு மகிழ்கிறான். And John was beholding the face of the Lord and காலில் rejoiced. விழுந்து கும்பிடுகிறான். And he called him. அவரை ஆராதிக்கிறான். And he worships the Lord. நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் என்று அந்த சந்திப்பை குறித்தாக்கும் இயேசு பேதுருவிடத்திலே சொன்னார். Only about this visitation, and the Lord had told about பத்மோ Peter. தீவிலே இயேசு அதை நிறைவேற்றினார். And the Lord accomplished this அப்படி coming. பத்மோ தீவிலே இயேசுவை சந்திக்க And the Isles of Patmos, he met யோவான் the Lord. எப்படி ஜீவித்தார் என்பதை சுருக்கமாக It சொன்னார். is such time how John led his நாமும் life. அவர் வருமளவும் உயிரோடு இருக்க போகிறோம். And we are going to be alive till he இதை comes. நம்புகிறீர்களா? நம்புகிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்க. அவர் வருமளவும் உயிரோடு இருக்க போகிற நாம் யோவானுடைய அனுபவங்களை நம்முடைய அனுபவங்களாக மாற்றுவோமாக. ஜெபம் பண்ணுவோம். தேவதூதர்கள் காணமுடல் ஆரவாரது நீ கேட்கு, தேவதூதர்கள் காணமுடல் ஆரவாரது நீ கேட்கு, தேவக்கிருபையினால் மறுரூபமாக சீயோன் நகரத்தில் சேர்ந்திடுவோ, தேவக்கிருபையினால் மறுரூபமாக சீயோன் நகரத்தில் சேர்ந்திடுவோ, பொதுவாலை நிறைந்த நன்னால் நடுவானே மெல்லிடுமே, இதுவரை இருந்தோ துன்பமில்லை இனி எழுந்துமே ஆனந்தம், இதுவரை இருந்தோ துன்பமில்லை இனி எழுந்துமே ஆனந்தம், ஜெபவெளிச்சோடன் வாஞ்சையாக அது அறிவை நோக்கி, ஜெபவெளிச்சோடன் வாஞ்சையாக அது அறிவை நோக்கி, நவரு சலமாய் தூய நகரமதாய் நாம் இணைந்திடுவோம் அவரே, நவரு சலமாய் தூய நகரமதாய் நாம் இணைந்திடுவோம் அவரே, கோவிலால நேர்ந்த நன்னாள் நடுவானே நீருமே, இதுவரை இருந்தோ துன்பமில்லை இனி எழுந்துமே ஆனந்தம், இதுவரை இருந்தோ துன்பமில்லை இனி எழுந்துமே ஆனந்தம், இதுவரை இருந்தோ துன்பமில்லை இனி எழுந்துமே ஆனந்தம், இதுவரை இருந்தோ துன்பமில்லை இனி எழுந்துமே ஆனந்தம். நான் வருமளவும் அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? இப்படிதான் நம்மை குறித்தும் இயேசு சொல்லுகிறார். அவர் வருமளவும் நாம் மரணத்தை காணாமல் உயிரோடு இருக்க போறோம். அவர் வரும்போது அவரை போலவே அவருக்கு ஒப்பாக அவரை தரிசிக்க போறோம்.
அப்படி தரிசிக்கிற இந்த கடைசி கால கூட்டத்தாருக்கு யோவானின் அனுபவம் அவசியம். இப்போது சிந்தித்த அனுபவங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரிடத்திலே கேட்போமா? பிதாவாகிய தேவனை சோதரிப்போம், குமாரனாகிய தேவனை சோதரிப்போம், பசுத்தாவியாகிய தேவனை சோதரிப்போம். இயேசு சீக்கிரமாய் வரப்போறபடினால சோதரிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பசுத்துவாங்களோடும் இருப்பதாக. கர்த்தருக்கு சோதரம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.